ஓகே, தொடரும். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்மியூட் பண்ணி பதில் சொல்லலாம். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு அன்மியூட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கு தானே? எனக்கு அந்த குயிக்கா பதில் வரணும். ஓகே, நல்ல ரைட். எல்லாரும் சுகமா இருக்கிறீங்களா? எஸ், எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிட் பண்ணிட்டு சாருக்கு கோஆப்ரேட் பண்ணுவோம். அப்பதான் இந்த செஷன் மிச்சம் அழகா போகும். ஓகே, எஸ், ஓகே, எஸ். ஒன்று சாட் பாக்ஸ்ல பண்ணலாம் அல்லது அன்மியூட் பண்ணி பேசலாம். நான் கேட்கிற நேரம் அந்த மாதிரி இன்டராக்டிவா இருந்தா தான் நிகழ்ச்சி எங்களுக்கு அழகாக நடத்தலாம் இன்ஷா அல்லாஹ். ஸோ அந்த வகையில நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ள செல்லலாம். நீங்க எல்லாருமே பெரும்பாலும் ஏ லெவல் முடிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவிகள். ஸோ அந்த வகையில பெரிய ஒரு தியாகம், எக்ஸாம், டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் முடிச்சுட்டு இருக்கிற அந்த காலத்துல அல்லாவோட தொடர்பாகணும், அல்லாவோட நெருக்கத்தை உருவாக்கி கொள்ளணும் என்ற ஒரே காரணத்தால இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்து கொண்டிருப்பீங்க. தொடர்ந்து பல பாடங்கள் பார்த்திருப்பீங்க, பல செயற்திட்டங்கள் ஈடுபட்டு இருப்பீங்க. அந்த வகையில உண்மையிலேயே நீங்க அல்லாவுக்காக எடுத்த அந்த ஸ்டெப்பால அல்லாஹ் உங்களுக்கு மேல பல ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு முன் வந்திருக்கிறான். உதாரணமாக ஹதீஸ் குதிசில் அல்லாஹ் தாலா கூறுகின்றான், யார் எனக்காக நடந்து வருகின்றார்களோ நான் அவர்களுக்காக ஓடி வருகின்றேன் என்று. ஸோ அந்த வகையில நாங்கள் எல்லாரும் அல்லாவுக்காக என்ற அந்த அடிப்படையில எங்களோட நேரங்களை காலங்களை கொடுத்துட்டு இருக்கின்றோம். ஸோ அந்த வகையில அல்லாஹ் தாலா உங்கள் அனைவருடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக, அனைத்து காரியங்களையும் லேசாக்குவானாக என்ற பிரார்த்தனையோடு நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். ரைட். இதுல இருக்கிற விஷயங்கள் யாருக்கு தெரியும்? இதுல எனக்கு இது தெரியும், இது தெரியும் சொல்றாங்க, அன்மியூட் பண்ணி பேசலாம். தெரியுமா யாருக்காவது? இதெல்லாம் தெரியாட்டி தெரியான்னு சொல்லுங்கணும். மியூட் பண்ணி பேசணும். எஸ், நோ. ஓகே, ஒரு ஆளுக்கு ஐசிஐசி தெரியுமா? ரைட். வேற யாருக்கு எதுவுமே தெரியாதா இதுல? ரைட். எஸ் வருது. ஓகே, இதுல தெரிஞ்சது இருந்தா எனக்கு அன்மியூட் பண்ணி பேசணும். 2-3 பேராவது இன்டராக்டிவா இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேர் அன்மியூட் பண்ண ரெடியா இருங்க கேட்குற விஷயங்களுக்கு பேசுறதுக்கு. ஓகே, எஸ், நோ வருது. ரைட், நெக்ஸ்ட் போறேன். அடுத்ததாக ஏன்னா நான் உங்களுக்கு சட்டை விட பேச சொல்றது காரணம் என்னன்னா, நீங்க செக் பண்ணும் போது ஸ்கிரீன்ல போறது உங்களுக்கு மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட். இது பெரும்பாலானங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன், இதுல என்ன இருக்கு சொல்லி. ஓகே, அடுத்தது இதுலயும் சில நேரம் உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். இதெல்லாம் ஜஸ்ட் நான் நெட்ல லேட்டஸ்ட் அல்லது டாப் 10 இப்படி கார்ட்டூன்ஸ், அனிமேஷன் இப்படி அடிக்கிற நேரம் வந்த இதுகள். இவங்கள தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பெரும்பாலான ஆக்களுக்கு. சிலரை அது அண்மையில ஃபுட்பால் நடந்ததால. ரைட். அடுத்ததாக இவங்களை தெரியான்னு சொல்றாங்க யாராவது இருக்கீங்களா? நோன்னு சொல்லுங்க, எனக்கு தெரியா இவங்கள இருந்து. இவங்களையோ அல்லது இவங்களையோ இப்படி யாராவது இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. நோண்டு அனுப்புங்க, எனக்கு இது யாரையுமே தெரியாது. ரைட். இப்போ இதெல்லாம் பார்க்கும் போது உங்களோட மனசுல வந்த எண்ணம் என்ன? யாருக்கா சொல்லலாமா? அன்மியூட் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி ஐடியாஸ் வந்துச்சு இதை பாக்குற நேரம்? ஏதாவது ஒரு மனசுல வந்திருக்குன்னு தான் நான் பாக்குற நேரம். என்ன வந்தது? டைப் பண்ணுங்க அல்லது பேசலாம். முதல்ல எல்லாரும் எனக்கு ஒரு சலாம் சொல்லி சொல்லுங்க பாப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி அன்மியூட் பண்ணி.
அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, சொல்லுங்க பாக்கலாம். எனக்கு டவுட் இருக்கு, இருக்கிறீங்களா இல்ல ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டு போயிட்டீங்களா? லேக்குற ஓகே, ரெண்டு பேர் பதில் தந்திக்கலாம். மத்தாக்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். ஓகே, எனக்கு மிச்சம் இதாகிட்டு A-level கேர்ள்ஸ் முடிச்சேன்னு சொல்லப்போ நான் பெரிய எதிர்பார்ப்போட வந்தேன், ஃபுல் இன்டராக்டிவா இருப்பாங்க அப்படின்னு. பார்த்தா ஒரு வசனத்தை எடுக்க ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஓகே, அதே ஸ்பீட்ல சொல்லுங்க. என்ன என்ன ஐடியா வந்தது இதை பாக்குற நேரம்? ஒண்ணுமே வரலையா? எனக்கண்டா இந்த போட்டோலிக்குகள் தெரிய ஒண்ணுமே தெரியா? ஓகே, நான் ஹாஜரா பேசிய ஜன்னத்துல் ஹாஜரா. ஓகே, இதுக்கு ஒண்ணுமே தெரியாது. ரைட், ஓகே. அப்ப அதுக்கு உங்களுக்கு வந்த ஐடியா அதுதானே, அதை பார்த்தது ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது. ரைட், ஓகே. வேற டெலிடிராமா, டிவி ஷோ, கேம்ஸ், இந்த மாதிரி லோகோஸ், அதே மாதிரி மற்ற கேம்ஸ் இப்படி சொல்லும் போது ரைட், படுத்த கேள்வி வர இதை பேஸ் பண்ணி உங்களோட இப்ப எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிற தேவைகள் என்னென்ன தேவைகள் இருக்குது பொதுவா ஒவ்வொரு மனுஷனுக்கும் சொல்லலாமா? பொதுவா மனுஷன் கனவுகள் இருக்கிற தேவைகள் என்னென்ன இருக்கும்? இதுக்கு பதில் சொல்லாட்டி வேற இல்லையே. ரைட், சொல்லுங்க பாப்போம். எஸ், என்னென்ன தேவைகள் இருக்குது மனிதனுக்கு பொதுவா உங்களுக்கு நினைக்கிறேன் உங்களோட வாழ்க்கையில நான் இதெல்லாம் அடையணும், இதெல்லாம் எனக்கு தேவை இருக்குது, என்ன இருக்குது? பேசணும் பேசணும். இல்லாட்டி நான் ஒவ்வொரு ஆளு பேரை சொல்லி அட்மிட் பண்ண சொல்லிடுவேன். எல்லாரும் அட்மிட் பண்ண ரெடியா இருங்க, நான் பேரை சொல்லி தான் கூப்பிடணும், சரி வர? ஓகே, ஷெல்டர், ஃபுட், மணி, எஸ். ஓகே, ஹெல்த், ஓகே, சுகாதாரம். ரைட், இப்போ வருது ஆன்சர்ஸ். குட். ஃபேமிலி, ஸ்டடீஸ், ரைட். ஓகே, ஒர்க். ஓகே, அப்ப இந்த மாதிரி நிறைய ரிலேட்டிவ்ஸ், உறவினர்கள் எனக்கு தேவை. ரைட், ஓகே. ஓகே, இதோட உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது? ஜாப் சொன்னீங்க, அதோட சேர்த்து டைப் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு பொதுவா இந்த வயசுல வர பிரச்சனைகளோ அல்லது நீங்க எதிர்கொள்ற பிரச்சனைகளோ அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எதிர்கொள்ற பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது? ரெண்டு பேர் அன்மியூட் பண்ணி பேசினா நல்லா இருக்குமே. சோசியல் மீடியா, ஸ்பீச்சிங் டைம், இது ஒரு பிரச்சனை. ரைட். எக்ஸாம்ஸ் ஒரு பிரச்சனை. ஓகே. எஃப்ஐஆர்ஸ் ஒரு இஷ்யூ இருக்குது. ஓகே. ட்ரக்ஸ் இஷ்யூ இருக்குது. ஓகே. வேற என்ன பிரச்சனைகள் இருக்குது? லவ், ட்ரக்ஸ், வேஸ்ட் டைம். ஓகே, பேசலாம். நான் பேசுறேன்னு சொல்ற நேரம் ஹேண்ட் ரைஸ் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். யாரோ ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க. Wasting time and sleeping. Okay. Exam, fear, payam, social media. Okay. Laziness, right? Careless. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. ஓகே, இப்படியான ஒரு தேவை சந்தோஷமான வாழ்க்கை வாழ உங்களுக்கு விருப்பமா? நல்ல ஒரு லேட்டஸ்ட் வாகனம், நல்ல ஒரு லக்ஸரி வீடு, நல்ல ஒரு வாகனம், இப்படியெல்லாம் இருக்கு. யார் யாருக்கு விருப்பம், யாருக்கு விருப்பம் இல்லை? எஸ், நோ? எஸ், எஸ், எஸ். நல்ல வீடு, நல்ல வாழ்க்கை. ரைட். சில நோவும் இருக்குது, எஸ்ஸும் இருக்குது, ரெண்டும் மிக்ஸா வருது. ஓகே, கூட எஸ், பெரும்பாலான விருப்பம். ரைட். இப்படியான லைஃப் ஸ்டைல், நல்ல ட்ரெஸ் கோட், நல்ல ஜுவல்ஸ், நல்ல ஹேண்ட்பேக்கா இருக்கட்டும், போனா இருக்கட்டும், எல்லாம் நல்லது பாவிக்கணும் எனக்கு ஆசை ஒன்று இருக்குதுன்னு சொல்றாங்க. எஸ், நோ? ஆசைதான் பட் யூஸ்லெஸ்ஸா? ஆசைதான் பட் இஸ்லாமிக்கா? ஓகே, நல்லா தெளிவாக இருக்கிறீங்க, மாஷா அல்லா. நோ, நோ, நோ. சிலாக்கள் நோ, அதெல்லாம் தேவையில்ல. இஸ்லாமிக் இருந்தாலும் பரவாயில்ல, ஆசைதான் பரவாயில்ல, எனக்கு வசதி வாய்ப்பு இருந்தாலும் பரவாயில்ல, பட் எனக்கு வேணாம் அப்படி சொல்றாங்களும் இருக்கிறீங்க இல்லையா?
யாராவது தந்தாலும் உடனே வான சொல்லிடுவீங்க, எனக்கு வான நான் இதெல்லாம் பாய்க்கிறேன்னு சொல்லிடுவீங்கன்னா பார்க்கலாம். ஜிடாப் அகாடமி சொல்லணும், ஏதாவது கிஃப்ட் கிடைச்சா கொடுத்துடாதீங்க இந்த மாணவிகளுக்கு. ஓகே, ஸோ லைஃபை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பொதுவாக நிறைய பிரச்சனைகள் எல்லாருக்கும் வரதுதான். நீங்க சொன்ன மாதிரி உங்களோட ஸ்கூல்ல பேரண்ட்ஸா இருக்கட்டும், ரிலேஷனா இருக்கட்டும், அல்லது ஃபைனான்சியல் இஷ்யூவா இருக்கட்டும், அல்லது வீட்டுல வேற வேற பிரச்சனைகளா இருக்கட்டும், ரிலேஷனுக்கு மத்தியில இருக்கட்டும், அல்லது உங்களோட வயசு என்பதே பிரச்சனையா இருக்கும், அழகு பிரச்சனை, இப்படி எஜுகேஷன் ஃபீல்ட்ல இப்படி பார்த்தா எல்லாருக்கும் ஒவ்வொரு வகையில ஒவ்வொரு பிரச்சனையும் தலையில வச்சுட்டு இருப்பாங்க. எஸ்பெஷலி இந்த ஏஜ்ல உங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கும். பொதுவா ஓஎல் பின்னால ஏலெவல் செய்யும் போது காலத்துல நிறைய விஷயங்கள் வரும். ஆஃப்டர் ஏலெவல் உங்களுக்கு கிட்ட இப்ப நிறைய கனவுல இருக்கும், ஹையர் ஸ்டடிஸ் பண்றது, இப்படி என்ன மாதிரி செலக்ட் பண்றது, அல்லது மேரேஜ் என்ற டாபிக் ஆரம்பிக்கிற பீரியட், அது சம்பந்தமான பல கனவுகள் இருக்கும். இப்படி பல சிந்தனைகளோடு இருக்கிறது. இப்ப யோசிங்க, நான் கேட்கிற இந்த ஒவ்வொரு கேள்வியும் சொல்லும் போது உங்களோட மனசுல என்ன வருதுன்னு சொல்லி. உதாரணத்துக்கு உங்களுக்கு விருப்பமான விளையாட்டு வீரர்னு சொல்லும் போது ஏதாவது ஒரு துறையில ஒரு விளையாட்டு வீரர் உங்களோட கண் முன்ன வராங்களான்னு பாருங்க. உங்களுக்கு விருப்பமான ஒரு ஆக்டர்னு சொல்லும் போது யாரு வராங்க? உங்களுக்கு விருப்பமான ஒரு டிராமா ஆர்டிஸ்ட் சொல்லும் போது யாரும் வராங்களா கண் முன்னால் உடனே வராங்களான்னு பாருங்க. அதே மாதிரி ஒரு பாடகர்னு சொல்லும் போது யாரும் வராங்களா? பிசினஸ்மேன் என்று சொல்லும் போது யாராவது வராங்களா? அல்லது ஒரு பொலிட்டிஷியன் என்று சொல்லும் போது யாரு வராங்களோட மனசுக்குள்ளால? அல்லது ஒரு டாக்டர், பொதுவான ஒரு வைத்தியர் என்று சொல்லும் போது, நல்ல ஒரு டாக்டர்னு சொல்லும் போது அவனோட மனசுக்கு யாரும் வராங்க? இன்ஜினியர் என்று சொல்லும் போது யாராவது உங்களோட மனசுல வராங்களான்னு பாருங்க. இப்பதான் முக்கியமான ஒரு கேள்வி, who is your favorite person in your life? உங்களோட வாழ்க்கையில நீங்க ரொம்ப விருப்பமான மனிதர் யாருன்னு சொல்லும் போது முதலாவது யாரும் வராங்க, ரைட்? அதுக்கு பின்னால இப்ப ரெண்டாவது யோசிங்க, ரெண்டாவது உங்களுக்கு விருப்பமானவர் யார் என்று யோசிக்கும் போது யாரும் வராங்க. இப்ப இந்த கேள்வி, அடுத்த கேள்வி எப்படி வருதுன்னா, who is your favorite person in your family? முதலாவது பொதுவா கேட்கிற நேரம் இந்த உலகத்துல யாரை வேணாலும் யோசிக்கலாம். ரெண்டாவது ஒரு குடும்பத்துல, குடும்பம்னு சொல்லும் போது யாரு கண் முன்னா வராங்க? முதலாவது உங்களுக்கு இறக்கமானவங்க யாரு? அதை விருப்பம்னா டைப் பண்ணலாம், யாருக்காவது விருப்பம்னா டைப் பண்ணலாம். எஸ், டைப் பண்ணுங்க பாப்போம். உங்களோட ஃபேமிலியில உங்களுக்கு விருப்பமானவங்க நம்ப வந்து யாராவது இருக்கிறாங்க இருந்தா யாரு? அன்மியூட் பண்ணி சொல்றேன்னா சொல்லலாம். அதை கூட அன்மியூட் பண்ணி சொல்லிடுமா இல்லாதான்னு பார்க்கலாமே. யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லுங்க பாப்போம். உம்மான்னு டைப் பண்றீங்க, கொஞ்சம் அன்மியூட் பண்ணி சொன்னா என்ன ஆக போகுது? வாப்பா, உம்மா. ஒரு 3 பேர் சார் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க என்னன்னு, யாருன்னு. அபி, மம் அண்ட் டாட், ஓகே, பேரண்ட்ஸ். யா, உங்களை அன்மியூட் பண்ண வைக்க கஷ்டமா இருக்குது. கோஆர்டினேட்டர்ஸ், பேரண்ட்ஸ், ஓகே, குட். எஸ் சார். சார் எங்க அன்மியூட் பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. எஸ் சார், நாங்க லாஸ்டா வந்து சாருக்கு தெரிஞ்சிக்கும் ஃபுல் ட்ரை வந்து கொடுத்தோம். பட் இவங்களை கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. செக் பண்றாங்க, பட் அன்மியூட் தான் பண்ண மாட்டேன். அப்படியா? சரி, ஓகே, ரைட், ஓகே. இப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு துவா செய்வோம். என்னண்டா, யார் யாரெல்லாம் இப்ப எனக்கு துவா செய்யுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் துவா செய்ய போறோம். ஓகே, இப்ப சான்ஸ். அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறான், ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, அமல்களில் சிறந்தவர்கள் யார் என்பதை உங்களை பார்ப்பதற்காகத்தான் இந்த வாழ்க்கையை அமைச்சிருக்கிறோம் சொல்லி, இப்ப அந்த அமல்ல ஒரு அமலை செய்ய போறோம். ஒரு துவா ஆப்ஷன். நாங்க இங்க யார் யாரெல்லாம் அன்மியூட் பண்ணி எனக்கு துவா செய்யுங்க என்று மட்டும் சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் துவா செய்ய போறோம். ஓகே, ஸ்டார்ட். பார்க்கலாம் யார் யாருக்கெல்லாம் துவா தேவை. அவங்களை அன்மியூட் பண்ணி பேசினா மட்டும்தான் அவங்களுக்கு. சார், துஆ செஞ்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். இன்ஷாஅல்லாஹ் எங்களுக்கு துஆ செஞ்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சார், எங்களுக்கும் துஆ செஞ்சுக்கோங்க சார். அஸ்ஸலாமு அலைக்கும் சார், எங்களுக்கும் துஆ செஞ்சுக்கோங்க இன்ஷாஅல்லாஹ். ஓகே, எல்லாம் கேட்டு முடிஞ்சா? அஸ்ஸலாமு அலைக்கும் சார், எங்களுக்கும் துஆ செஞ்சுக்கோங்க. எனக்கும் துஆ செய்யுங்க. ஓகே, ஓகே, Please make dua. ஓகே, ஃபைன். எல்லாருக்கும் தமிழ் ஓகே தானே? தமிழ் விளங்காதாக்கள் தமிழ் வேர்ட்ஸ் விளங்காட்டி சொல்லிடுங்க, கேளுங்க. அப்ப நான் அதை இங்கிலீஷ்ல எனக்கு சமரைஸ் பண்ணலாம் சில விஷயங்களை. ஓகே, ஸோ யார் யாரும் நான் ஹதீஸை நினைவுபடுத்திட்டே வரேன் துவாக்கு. ஒரு முறை நபி அவங்க கிட்ட வந்து ஒரு ஆள் கேட்டாங்க, ஒரு சம்பவத்துக்கு பின்னால, யார் ரசூலுல்லாஹ், எனக்கு இந்த கூட்டத்துல சொர்க்கத்துக்கு செல்ல எனக்கு துவா செய்யுங்க யார் ரசூலுல்லாஹ்னு.
அப்ப ரசூலுல்லாஹ் கையேந்தி சொன்னாங்க, யா அல்லாஹ் இவரை அந்த கூட்டத்தை சொர்க்கத்திலே நுழைய செய்வாயாக. அதை பார்த்த உடனே அடுத்த ஆக்கள் உடனே கேட்டாங்களாம், யார சொல்ல எனக்கும் கேளுங்களேன் அப்படின்னு. அப்ப ரசூல் என்ன சொன்னாங்கன்னா, இவர் முந்தி கொண்டாரு அப்படின்னு. அதாலதான் நான் உங்களுக்கு அதே மாதிரி ஒரு சான்ஸ் தந்தோம். யார் யாரெல்லாம் கேட்டீங்களோ அல்லாஹ் தாலா அவங்களோட அனைத்து துவாக்களையும் கபூல் செய்வானாக, அனைத்து பிரச்சனைகளை விட்டும் நீக்குவானாக, அனைத்து காரியங்களையும் லேசாக்குவானாக என்ற பிரார்த்தனையோட நாங்க இதை தொடருவோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, சோ அடுத்ததாக உங்களுக்கு ஃபேவரட் ஃபில்ம் சொல்லும் போது இது மனசுக்கு வருதா? ட்ரெஸ் சொல்லும் போது எதுவும் வருதா? வெஹிக்கல் என்று சொல்லும் வருதா? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஜாப் என்று சொல்லும் போது ஏதாவது ஒரு ஜாப் மனசுக்குள்ள வருதா? அல்லது ஹை ஸ்டடீஸ் என்று சொல்லும் போது ஏதாவது கண்முன வருதா? இதெல்லாம் நீங்க கண்முனால எடுக்கணும். ரைட், நெக்ஸ்ட். இப்ப ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் வித் யுவர் லைஃப் நவ்? நீங்க உங்களோட லைஃப்ல சாட்டிஸ்ஃபை இல்லையா? அல்லது பெர்சன்டேஜ் என்ன, எத்தனை அளவு தான் நான் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்ற சொல்லுங்க. அன்மியூட் பண்ணியும் சொல்லலாம் அல்லது டைப் பண்ணலாம். எத்தனை பெர்சன்டேஜ் உங்களோட லைஃப்ல நீங்க சாட்டிஸ்ஃபை இருக்கிறீங்க? 100%, 80, 70, 60, 50? Okay, 50, 65, 99, 100, 70, like 50-50. Okay, 60, alhamdulillah, 100, 50. ஓகே, 50. நிறைய 50க்கும் 75க்கும் இடையில கூட இருக்குது. ஓகே, பொதுவா நாங்க யார் எடுத்து பார்த்தாலும் எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால், லைஃப்ல நல்ல ஜாபுக்கு வரணும், நல்ல சம்பாதிக்கணும், அல்லது குடும்பம், அல்லது பவருக்கு வரணும், அல்லது என்டர்டெயின்மெண்ட், இப்படியான கேட்டகரி இருப்பாங்க. உதாரணமா ஒரே ஃபேமிலியில ஒரு மெம்பரை நீங்க யோசிச்சு பாருங்க. சில ஆட்களுக்கு இருக்கும் இந்த ஜாபுக்காக அனைத்தையுமே தியாகம் செய்ய ரெடியா இருப்பாங்க. எப்படி வெளிநாட்டுக்கு வேணாலும் போவாங்க, 10 வருஷம் குடும்பத்தை பார்க்காம இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த தொழில் நம்பர் 1 இருக்கும். சில நேரம் மற்றதெல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. சில ஆட்களுக்கு காசு சம்பாதிக்கணும், வருமானம் என்பதற்காக மற்றதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. எல்லாம் இருக்கும் தான், பட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல வித்தியாசம் இருக்கும். சிலர் ஃபேமிலி கன்சர்ன், எவ்வளவு பெரிய ஜாபா இருந்தாலும் எவ்வளவு பெரிய வருமானமா இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபேமிலிக்காக மற்றதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. சிலர் இருக்கிறாங்க பவர் அத்தாரிட்டிக்கு வரணும், அந்த பவருக்கு வர்றதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அது காசு சொத்து எல்லாத்தையும் செலவழிச்சாலும் பரவாயில்ல, ஃபேமிலியை சாக்ரிஃபைஸ் பண்ண பரவாயில்ல, அவங்களுக்கு அந்த பவர் வேணும். இன்னும் சிலர் இருக்காங்க இதெல்லாம் கணக்கு இல்லை, எனக்கு என்டர்டெயின்மெண்ட் விளையாட ஃப்ரீ டைம் கிடைச்சா போதும், நல்ல என்டர்டெயின்மெண்ட் ஃபன் எடுக்கணும், அது மட்டும் தான் என் வாழ்க்கை இருப்பாங்க. இப்ப நான் இப்படி சொல்லும் போது உங்களுக்கு சில நேரம் மனசுக்கு ஆக்கள் வந்திருக்கலாம். ஓகே, இப்படியாக என்னோட வாழ்க்கையில சாட்டிஸ்ஃபை இல்லாம இருந்தால், அல்லது நாங்க மேல சொன்ன மாதிரி விஷயங்கள்ல ஆர்வம் இருந்தால், அப்படியான ஒருவருக்கு நாங்க நல்லமல்கள் செய்யுங்க, அல்லாஹ் ரசூலோட க்ளோஸ் ஆகுங்க, படிங்க, ஓதுங்க, ஜிக்கர் செய்யுங்கன்னு சொல்லும் போது அதுல அட்டாச்மெண்ட் கூடி இருந்தால் இதுல அட்டாச்மெண்ட்ல குறைவா இருக்கும், ஆசை வராது. இஸ்லாம் சொல்லக்கூடிய நல்ல அமல்கள், நல்ல செயல்கள் செய்யறதுக்கு ஆர்வம் குறைஞ்சிரும். ஆனா இஸ்லாம் பாவம்னு சொல்ற விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு செய்ய ஒரு கணக்கு இருக்காம செஞ்சுப்படும். ஆனா யார் யாருக்கெல்லாம் நல்ல ஆர்வம் இருக்குதோ அவங்க மாஷா அல்லாஹ் சந்தோஷமாக இஸ்லாத்தோட தொடர்பாக, மார்க்கத்தோட தொடர்பாக இருப்பாங்க. உதாரணமாக உங்களுக்கு தெரியும், ஷைத்தான் அல்லாஹ்விடம் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறான். என்ன அக்ரிமெண்ட் சொன்னால், யா அல்லாஹ் இந்த உலகத்துல இருக்கிற அனைவரையும் வழிக்கெடுக்க எனக்கு அனுமதி தருவாயாக. அல்லாவும் அனுமதி கொடுத்தான். எப்படி சொன்னான்? நான் அனுமதி தருகின்றேன், ஆனால் நல்லடியார்களை தவிர. நல்லடியார்கள் உங்களுக்கு வழி கெடுக்க இயலாது அப்படின்னு சொல்லி. நல்லடியார்கள் யாரு? தக்வாதாரிகள், முத்தகீன்கள். அப்ப நாங்க நல்லடியார்களாக இருந்தால் நாங்க அல்லாஹ்வோட பக்கம். யாரு நாங்க பாவங்கள் செஞ்சு அல்லாஹ் விருப்பம் இல்லாத விஷயங்களை செய்கின்றோமோ நாங்க ஷைத்தானின் பக்கம். சோ அப்படியாக இருந்தால் எங்களுக்கு நாங்க எங்களையே டெஸ்ட் பண்ணி கொள்ளணும், நாங்க தக்வாதாரிகளா இல்லையா என்று சொல்லி. அப்ப ஷைத்தான் என்ன செய்வான்? ஹலால் என்று அல்லாஹ் தாலா ஆகுமாக்கின அனைத்து விஷயங்களையும் எங்களுக்கு வானா என்று சொல்லுவான், வேணாம் என்று. ஹராம் என்று அல்லாஹ் தாலா தடுத்த விஷயங்கள் அனைத்தையும் ஷைத்தான் சொல்லுவான், இல்ல இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்லை, இந்த காலத்துல என்னன்னு சொல்லி செய்ய வைப்பான். உதாரணமாக எஃப்ஐஆர்ஸ், ரிலேஷன்ஷிப், ஆல்கஹால், ட்ரக்ஸ், நல்ல கெட்ட தொடர்புகள், ட்ரெஸ் கோடா இருக்கட்டும், எதா கெட்ட பிஹேவியரா இருக்கட்டும், உமா அப்பாவோட சண்டை பிடிக்கிறதா இருக்கட்டும், தனிமையில பாவங்கள் செய்வதா இருக்கட்டும், அனைத்தையுமே ஷைத்தான் சொல்லும் அது சரி சரி பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல நாங்க என்ன செய்யறோம்? அல்லாஹ் பாக்குறான் என்ற அந்த நிலையில இருந்து வெளியாகி போறோம். அதே நேரம் இபாதத்,
சாப்பாடுல ஹலால், என்டர்டெயின்மெண்ட்ல ஹலால், தொழில், கல்வி, இந்த எல்லா இடத்துலயும் நாங்க அல்லாஹ் சொல்லி தந்த முறையில வாழணும்னு நினைச்சா ஷைத்தான் சொன்னா இல்ல இந்த காலத்துல அதெல்லாம் சரி வருமா, விட்டு போடுங்க அப்படின்னு. அப்போ இந்த கேட்டகரிக்கு நாங்க மாற்றிட்டோம்னு சொன்னா நாங்க ஷைத்தாண்ட ட்ராக். இதை நாங்க சரியா செஞ்சோம்னா நாங்க அல்லாட ட்ராக்ல இருக்கிறோம். உதாரணமாக உங்களோட தக்வா மீட்டரை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 24 மணித்தியாலத்தையும் நீங்க எடுத்துக்கொண்டால் நீங்க யோசிச்சு பார்க்கலாம், நீங்க செய்யற செயல்கள் அனைத்தையுமே அல்லாஹ் விரும்புவானா இல்லையா, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா இல்லையா என்று யோசித்து பார்க்கிற நேரம் எங்களுக்கு புரியும் நாங்க எந்த அளவுக்கு எங்களோட தக்வா மீட்டர் ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி. உதாரணமாக பிரைவசி டைம்ல இருக்கும், பிரைவேட் நீங்க தனிமையில இருக்கிற நேரமா இருக்கட்டும், மொபைல்ல தனிமையில இருக்கக்கூடிய நேரமா இருக்கட்டும், அல்லது ஃப்ரெண்ட்ஸோட தனிமையில இருக்கிற நேரமா இருக்கட்டும், அல்லது கெட்ட செயலொன்று செய்யக்கூடிய சந்தர்ப்பம் வருகின்ற நேரமாக இருக்கட்டும், அந்த நேரத்துல நீங்க எடுக்கிற முடிவு உங்களுக்கு தெரியும், ஒவ்வொருவருக்கும் தெரியும் நான் எந்த பக்கம் இருக்கிறேன், அல்லாட பக்கம் இருக்கிறேனா ஷைத்தாண்ட பக்கம் இருக்கிறேனா. ரைட். இந்த போட்டோவை பார்க்கும் போது உங்களோட மனசுல என்ன வருது, யாருக்கா சொல்லலாமா? இது வரைக்கும் சவுண்ட் எல்லாம் ஓகே தானே? எஸ் சார், எல்லாம் ஓகே. ஓகே குட். யாருக்கா சொல்லலாமா இதை பாக்குற நேரம் என்ன ஐடியா ஒன்று வருதுண்டு? லைஃப் ஸ்டைல், லைஃப் சர்க்கிள். ஓகே சொல்லுங்க, யாரும் அன்மியூட் பண்ணீங்க? எஸ் இஸ்ரத், சகோதரி இஸ்ரத் சொல்லுங்க. ஓகே, அப்ப நாங்க எல்லாருமே பொதுவாக இந்த லைஃப் ஸ்பேனுக்குள்ள இருக்க போறோம். உதாரணத்துக்கு நாங்க சில பகுதிகளை தாண்டி வந்து இப்ப இளமை என்ற பகுதியில் இருக்கின்றோம். சோ இளமையை தாண்டி அடுத்தடுத்த பகுதியில் இருக்குது. திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், பொதுவா கல்வி, திருமணம், அதுக்கு பின்னால தொழில், அதோட கல்வி வேணுமென்றால், அல்லது ஒரு கட்டத்துல பிள்ளைகள் பெற்றுக்கொண்ட பின்னால அந்த பிள்ளைகள் பேரன் பேத்திகளை பாக்குறது, வயதான காலம், கடைசியாக மௌத்தாகிறது. இது பொதுவான ஒரு சைக்கிள். இதுல எந்த நேரத்திலயும் எங்களுக்கு முடிவு வரலாம், இப்பவும் வரலாம், பின்னாலே வரலாம், எந்த நேரம் வரலாம். அப்போ அந்த ஒரு லைஃப் சைக்கிள் வந்து ரொம்ப காலம் போகாது, மிச்சம் போனா ஒரு 100-150 வருஷம் தாண்டது ரொம்ப கஷ்டம். அப்ப அப்படியான ஒரு வாழ்க்கையை தான் நாங்கள் எல்லாரும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். உதாரணமாக ஒவ்வொருவரையும் அந்தந்த கேட்டகரியில நாங்க பாக்குற நேரம், ஒரு பிள்ளை எடுத்துக்கொண்டால் பிள்ளையோட லைஃப் அவங்க சிந்தனைகள் அவங்களுக்கு தேவையான தேவைகள் இருக்கும். ஒரு யூத் எடுத்தால் யூத்ல சம்பந்தமான தேவைகளை யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு மெச்சூரிட்டி லெவல் இருக்கிறவரால் அவங்களோட லெவல்ல யோசிப்பாங்க, ஓல்ட் ஏஜ்ல இருக்கிறவங்க அவங்களோட லெவல்ல யோசிப்பாங்க. எல்லாருக்குமே ஏதோ பிரச்சனைகள் தேவைகள் இருக்கும். பட் எல்லோரும் போக்கஸ் ஆக இருக்க வேண்டிய இடம் எங்கன்னு சொன்னா, நாங்க இந்த வீடியோ கிளிப்பை பார்த்துட்டு போவோம். houses destroyed by severe flooding in China. Tornado recorded in California. Bismillahirrahmanirrahim. إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. ஓகே,
இப்ப நாங்க எல்லாரும் எதேதோ யோசிச்சோம், எவ்வளவு சிந்தனைகள் எங்களுக்கு வந்தது. இப்ப இந்த கேள்விக்கான பதில் என்ன? எங்களோட ஒவ்வொருவருடையும் ஃபைனல் கோல் என்ன, கடைசி எங்களோட டார்கெட் என்ன, எங்க நாங்க செல்ல இருக்கணும் முஸ்லிம் என்ற அடிப்படையில? ஜன்னா. இதையும் அன்மியூட் பண்ணி ஆசையோடு சொல்லிடாத. எஸ், அன்மியூட் பண்ணி சொல்லுங்க எல்லாரும். ஜன்னா. ஜன்னா சுவர்க்கம் செல்வது. Jannah. ஜன்னா ஜன்னம் சொல்வது. ஓகே, உங்களுக்கு போயிட்டு சட்டை போயிட்டு டைப் பண்ணி கஷ்டப்படுறதை விட அன்மியூட் பட்டன் உங்களுக்கு லேசு. ஜஸ்ட் அன்மியூட் பண்ணிட்டு பேசுறது தான். ரைட், ஓகே. அது கொஞ்சம் பலவிட்டா லேசு. ஏன்னா நான் நிறைய இப்படி கிளிப்ஸ் போடுறதால உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அல்லாஹ் தாலா எங்கள் அனைவருக்கும் சொர்க்கத்தை வழங்குவானாக. சொர்க்கம் ஓகே, செல்வது. சொர்க்கம் செல்ல வேண்டும். மாஷா அல்லாஹ். எல்லாரும் அல்லாஹ்வுடைய திருப்தியையும் சொர்க்கத்தையும் செல்ல வேண்டும். சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பது எங்கள் அனைவருடையும் ஒரு ஒப்ஜெக்டிவாக, மிஷனாக இருக்க வேண்டும். ஸோ அந்த வகையில எங்களோட 5 கடமைகள்ல முதலாவது கடமையாக வரக்கூடியதே ஷஹாதா, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. வணங்குவதற்கு தகுதியான கடவுளை அல்லாஹ்வை தவிர வேற எந்த கடவுளும் இல்லை. முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் இறுதி தூதராவார். இதை நாங்க சின்ன வயசுல இருந்து சொல்றது. பட் இதை சொல்லும் போது எந்த அளவுக்கு நாங்க அல்லாஹ்வோடையும் ரசூலோடையும் கனெக்ட் ஆக இருக்கின்றோம் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால் இந்த கலிமா என்பது அவ்வளவு பவரான ஒரு விஷயம். பட் அந்த பவரை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில எடுத்திருக்கின்றோமா இல்லையா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். உதாரணமாக நபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, யாரு லா இலாஹ இல்லல்லா என்ற அந்த கலிமாவோடு மரணிக்கின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம். அந்த அளவுக்கு எங்களுக்கு நாங்கெல்லாம் படிச்ச விஷயம் தான் அது. சோ எங்களோட வாழ்க்கையில இந்த களிமா நாங்க மரணிக்கிற நேரம் வருவதாக இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் விட எங்களுக்கு அல்லாஹ்வும் ரசூலும் மேலானவர்களாக இருக்க வேண்டும். உதாரணமாக நாங்க ஆரம்பத்துல அந்த நிறைய விஷயங்கள் போட்டு காட்டுறதுக்கான கேள்வி கேட்டதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், எங்களுக்கு அந்த பெயர்கள் அல்லது அந்த கார்ட்டூன் அல்லது அந்த பிலிம் அல்லது அந்த ஸ்டார் இப்படி யாராவது பத்தி சொல்லும் போது சில நேரம் சிலர் அதுக்கு ரொம்ப மோகமாக அட்டாச் ஆகி இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஆசையோடு சந்தோஷம்னு வந்திருக்கும். அவங்களுக்கு அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சர்ல இருக்கலாம், அல்லது டெஸ்க்டாப்ல ஸ்கிரீன் சேவரா இருக்கலாம். இதெல்லாம் யார் யார் இருப்பாங்கன்னு இந்த மாதிரி ஸ்டார்ஸ் வச்சிருப்பாங்க. அப்படி வைக்கிறதுல அர்த்தம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் ரசூலை விட எங்களை அறியாம நான் அவளை முன்னுரிமை படுத்தி விட்டோம். சோ அப்படி நாங்க எங்களோட எதா இருந்தாலும் வாழ்க்கையில எதை நாங்கள் முன்படுத்தி இருந்தாலும் அவைதான் எங்களுக்கு கடைசியில கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க யார அதிகமாக நேசிக்கிறீங்களோ அவங்களோட தான் மறுமையில எழுப்பப்படுவீங்க என்று சொல்லி. சோ நாங்க அல்லாஹ் ரசூலை நேசிச்சு அவங்கள நேசிக்கக்கூடியவன் நாங்க நேசிச்சு வாழ பழகிட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு நிச்சயமாக மறுமையிலும் அவங்களோட எழும்பலாம். அப்படி அல்லாம நாங்க அவங்களை விட மேல வேற யாரையும் வச்சிருந்தால் சில நேரம் அவங்க தான் எங்களோட மறுமையில வருவாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், இந்த உலகத்துல இருக்கிற அனைத்தையும் விட ஏன் உசுருக்கு அடுத்ததாக எனக்கு விருப்பம் அல்லாஹ் ரசூலுன்னு சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னும் உங்களோட ஈமான் போதாது, இன்னும் ஸ்ட்ராங் இல்ல, உங்களோட உசுரையும் விட நீங்க அல்லாஹ் ரசூலை விரும்பினா தான் உங்களோட ஈமான் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் என்று சொல்லி. அப்ப நாங்க எத்தனை பேர் எங்களோட உசுரை விட, எங்களோட அனைத்தை விட, எங்களோட குடும்பத்தை விட, உமா அப்பா விட, எங்களோட தொழிலை விட, எங்களோட எஜுகேஷனை விட, எங்களோட லைஃப் ஸ்டைலை விட, எல்லாத்தையும் விட நாங்க அல்லாஹ் ரசூல் என்று விரும்புறோமோ அப்போதான் நாங்க அல்லாஹ்வோட குலசான ஆக்களாக மாறுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்க இன்னும் எங்களை அறியாம எங்களோட அல்லாஹ் ரசூலுக்கு விட நாங்க மேல விஷயங்களை வச்சிருக்கிறோம்னு அர்த்தம். ஓகே, எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? இப்ப நான் மரணித்தால், நான் மௌத்தாகணும்னு சொன்னால் எனக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று சொல்றார்கள் எத்தனை பேர்? எஸ்னா எஸ் போடுங்க, நோண்டா நோ, அன்மியூட் பண்ணி பேசலாம். ஃபிஃப்டி 15 டைப் பண்ணுங்க. நோ 50 ஓகே. மவுத் எப்ப வரலாம்? அதை அன்மியூட் பண்ணி சொல்லலாமா யாராவது? மத்தவங்க டைப் பண்ற வரைக்கும் ஒரு ஆள் அன்மியூட் பண்ணி சொல்லலாம். மவுத் எப்ப வரலாம்? எப்பவும் வரலாம். எனி டைம்.
ஓகே, எனி டைம், வரலாம். எப்பவும் வரலாம். ஓகே. فيما تركت إنها اللحظة الحاسمة والساعة القاصمة التي يدعو فيها رسول الله، أعني ملك الموت ينادي فيا ليت شعري هل ينادى نداء النعيم أو نداء الجحيم. كيف تكون الخواتم. في لحظة واحدة من داسعة الآخرة. وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد. அப்போ நாங்க எந்த நேரமும் எங்களை மரணத்துக்கு நாங்க தயாராக இருக்கணும். சவுண்ட் கிளியர் தானே? எஸ் உஸ்தாத், எஸ் மலாய்க்கி. ஓகே, நல்ல. ஓகே, அப்போ நாங்க இப்ப வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சொன்னது போல நாங்க எல்லாருமே 100% இது வரைக்கும் தயார் இல்லை, 50% தான் தயாராக இருக்கின்றோம். பட் மரணம் எப்போது வரும் என்று கேட்டால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். எந்த நேரமும் இந்த செகண்ட் கூட எங்களுக்கு மரணம் வரலாம். அதற்கு அனைத்து சான்சஸும் இருக்கின்றது. அந்த வகையில் எங்களுக்கு மரணம் ஒரு ஆக்சிடென்ட் மூலமா வரலாம், இயற்கையாகவே மரணம் வரலாம், ஒரு ஹார்ட் அட்டாக் வரலாம், இயற்கை அழிவுகள் மூலமாக வரலாம். இதெல்லாம் நான் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கண் முன்னால் எத்தனையோ மரண செய்திகள், எத்தனையோ அழிவுகள், இதெல்லாம் நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். பட் நாங்க தயாரா என்பதை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த வகையில் மரணத்துக்கு வயதில்லை இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எங்களுக்கு கண் முன்னால் எத்தனையோ சம்பவங்கள், நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு அலிபனாத்தை தெரிஞ்சிருக்கும். அலிபனாத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தாரு. அவருடைய வாகனம் மட்டுமே கிட்டத்தட்ட $6 லட்சம். அதே மாதிரி அவர் பாவிச்ச சாமான்கள் எல்லாம் போட்டு பிரேஸ்லெட் கிட்டத்தட்ட $60,000. இப்படி பெரிய ஒரு கோடீஸ்வரனா வாழ்ந்து கொண்டிருந்தாரு. பட் திடீரென்று அவருக்கு ஒரு செய்தி வருது, தான் நோயாளி, கொஞ்ச நாள்ல நான் மரணிக்க போகின்றேன் என்ற செய்தி வருது, கேன்சர் என்ற வகையில.
சோ அதை அவர் எப்படி எதிர்கொண்டார் என்பதும் ஒரு முக்கியமான விஷயம். அவர் அதை எப்படி எதிர்கொண்டார்னு சொன்னால், நாங்க இது அல்லாவின் அருளாக நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் நான் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருந்தேன். பட் என்னுடைய உண்மையான வாழ்க்கையின் நோக்கத்தை நான் அறிந்து கொண்டேன். இப்ப நான் விடும் ஒவ்வொரு மூச்சையும் அல்லாவின் அருளாக நான் பார்க்கின்றேன் என்று அவர் பேசக்கூடிய காணொலிகள் யூடியூபில் இருக்கின்றன. நீங்க பார்த்திருப்பீங்க, அல்லது உங்களுக்கு யூடியூப்ல ஜஸ்ட் சர்ச் பண்ணி பாருங்க. அலிபானா அவரோட ஸ்டோரி சொல்றது தமிழ் டப்பிங்ல இருந்து எல்லாமே இருக்குது, உங்களுக்கு அதை பார்க்கலாம். அதுக்கு பின்னால் அவரோட வாழ்க்கை பூராகவே அவர் சமூக சேவையில் ஈடுபட்டு நிறைய ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாம் போயிட்டு நீங்க போட்டோஸ்ல பாக்குற மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணாரு. அதே நேரம் உங்களுக்கு ஒரு போட்டோல பார்க்கலாம், ரத்தம் இருக்குது, அந்த ரத்தம் கட்டி கொண்டு கூட அவர் மக்கள்கிட்ட சொல்றாரு, துவா செய்யுங்க, எனக்கு துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இருந்தாரு. அதுக்கு பிறகு அண்மையில அவர் மரணித்து விட்டாரு. அல்லாஹ் அவர் ஏற்றுக்கொள்வானாக. அடுத்ததாக இர்ஃபான் ஹாஃபிஸ் என்பவர், அவரையும் உங்களுக்கு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவரும் இலங்கை சேர்ந்தவர். நல்லா இருந்தாரு. திடீர்னு ஒரு நோய் வந்தது. அப்படியே பெட்ல பல வருஷமா பெட்லேயே தான் இருந்தார். அசைக்க இல்லாம அவருக்கு அசைய முடியாது. அப்படி இருக்கிற நேரம் அவர் துவண்டு போகாமல் அவர் என்ன செய்தாருன்னு சொன்னால், நான் ஏதாவது சாதிக்கணும் என்று சொல்லி இங்கிலீஷ் படிச்சு, இங்கிலீஷ்லயே அவர் இங்கிலீஷ் மொழியை படிச்சு மொழியில அவர் புத்தகங்கள் எழுதினார். 2 புத்தகம் எழுதினார். அது எப்படின்னு சொன்னால், விரலை மட்டும்தான் அசைக்கலாம். அந்த விரலாலேயே அவர் பேசுவார், டைப் பண்ணுவார், எல்லாம் செய்வாரு. இந்த விரலை கொண்டு அந்த 2 புத்தகங்களை விதிட்டு 3வது புத்தகத்துக்கு ரெடியாக இருந்தாரு. அவரும் அண்மையில மரணித்து விட்டார். அல்லாஹ் தஆலா அவரையும் ஏற்றுக்கொள்வானாக. அதே நேரம் அவருடைய தந்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆசிரியர் ஹாஃபிஸ் இசுதீன். அரும்பு மெகசின் என்று முன்ன வந்தது, அதுல ஆசிரியராக இருந்தாரு. சோ இப்படி எங்களோட வாழ்க்கையில கண் முன்னால இதெல்லாம் பிரபலியமான சம்பவங்கள், பிரபலியமற்ற சம்பவங்கள் நிறைய எங்களை கண் முன்னால இருக்கும். எங்களோட வீட்டுல அண்மையில கூட இப்ப பல ஜனாசாக்கள் சோசியல் மீடியாவே அசைத்து கொண்டிருந்தது. ஏனென்றால் பெரிய சேவை செய்துவிட்டு மரணித்திருக்கின்றார்கள், அல்லாவிடம் போயிட்டு இருக்கின்றார்கள். சோ அந்த வகையில் நாங்க என்ன செய்ய போறோம், நாங்க மரணித்த பின்னால எங்களிடம் என்ன இருக்கின்றது, அல்லாவை சந்திக்கும் போது நாங்கள் எதை கொண்டு செல்ல இருக்கின்றோம். உதாரணமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நலீம் ஹாஜியாருக்கு படிப்பறிவே இல்லை. 7ஆம் ஆண்டோட அவர் ஃபெயில், ஸ்கூலை விட்டுட்டாரு. பட் அவருக்கு சொத்து செல்வம் என்பது அவருக்கு கிடைச்ச பின்னால அவர் நாடினாரு, நான் இந்த சொத்து மூலமாக அல்லாவை நெருங்க வேண்டும் என்று சொல்லி பல சேவைகளை செய்தாரு. அதுல ஒன்றுதான் ஜாமியா நலிமியா, அதுக்கு பின்னால் இக்ரா டெக்னிக்கல் சென்டர். இப்ப ஜாமியா நலிமியால படிச்சவங்க உலகத்திலையும் போயிட்டு சம சேவைகளை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. சோ அப்படி செய்யற நேரம் அந்த அவ்வளவு நன்மைகளும் அவருக்கு சேரும். அப்ப இப்படி நாங்க கண் முன்னால எத்தனையோ பேரை பாக்குறோம், சரியாக டார்கெட்டாக வைத்து மறுமையில அல்லாவை திருப்திப்படுத்தணும், சொர்க்கத்தை நான் அடைய வேண்டும். சொர்க்கம் என்பது லேசா, அதுல எத்தனை கேட்டகரிஸ் இருக்குது, அதை டார்கெட் பண்ணி வேலை செய்யணும். அதே மாதிரிதான் உங்களுக்கு இவர் ஜுனைத் ஜம்ஷீத் ஒரு பாடகராக மியூசிக்கா தான் வாழ்க்கையை வைத்துக் கொண்டிருந்தவர் எப்படி முடிவு எடுத்தாருன்னு சொன்னால், ஒரு கட்டத்துல மாறுறாரு. அல்லாவுக்காக நான் மாறணும்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு இஸ்லாமிய பாடல்கள், கசீதாக்கள் அப்படி செஞ்சுட்டு இருக்கிற நேரம் அண்மையில ஒரு ஆக்சிடென்ட்ல, ஃபிளைட் ஆக்சிடென்ட்ல குடும்பத்தோட மரணித்தாரு. அப்ப ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, ஒரு செகண்ட் லைஃப் மாறுறது. எந்த நேரம் எங்களுக்கு மரணம் வரலாம். இப்ப நாங்க பாவங்கள் செய்யும் கூட எங்களுக்கு மரணம் வரலாம். யோசிச்சு பாருங்க, தியேட்டருக்கு இன்னைக்கு நாங்க மக்கள் போறதாக இருந்தா சர்வசாதாரணம் போறாங்க தியேட்டருக்கு. யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல சும்மா சரி மரணம் வந்து விட்டால் எவ்வளவு காலம் யார் எல்லாம் பேசுவாங்க, எப்படி தியேட்டர்ல மரணித்தார், மௌத்து வந்துச்சு, சோம் இல்லாம போனாரு, எவ்வளவு ஒரு வெட்கக்கேடாக இருக்கும். சோ நாங்க இந்த அளவு தைரியமா போறோம். அந்த 2-3 மணித்தியாலும் எங்களுக்கு மரணம் வராது என்ற நிச்சயம், அல்லாவோட ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டு போற மாதிரி, அல்லாஹ் விருப்பம் இல்லையா பரவாயில்ல நான் போறேன் அப்படின்னு. அது எத்தனையோ பாவங்கள் அப்படித்தான் நாங்க செஞ்சுப்படுது, எங்களை அறியாம. என்னன்னா சைத்தானுக்கு எங்களைய வெற்றி கொள்ளணும் என்ற அந்த அடிப்படையில். ஓகே, இவரும் அல்லாவிடம் சேர்ந்து விட்டார். சோ அந்த வகையில நாங்க அனைவரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான், நாங்க எத்தனை பேர்
இந்த உலக வாழ்க்கையில நோக்கத்தோட கனெக்ட் ஆகி இருக்கிறோம். உதாரணமாக நாங்கள் அனைவருமே மரணிக்கக்கூடியவர்கள் என்பதை நாங்கள் நம்பியிருக்கின்றோம். அல்லாஹ் தாலா எங்களோட மரணத்தை எப்படியோ எடுக்க போகின்றான். அந்த வகையில் எங்களுக்கு மலக்குகள் எப்படி எங்களை உயிரை எடுப்பாங்க என்பது கூட தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த நேரமும் மலக்குகள் வந்து எங்களோட உயிர் எடுப்பாங்க. ஒரு நல்லவற்ற உயிராக இருந்தால், நல்லவற்ற உயிர் எடுக்கிறதாக இருந்தால், அந்த நல்லவற்ற உயிரை எப்படி எடுப்பாங்கன்னு சொன்னா மலக்குகள் வந்து ஆறுதல் சொல்லி அழகாக சந்தோஷமாக அந்த மரணத்தை அவர் சந்திப்பார், சந்தோஷமாக மரணிப்பார். மரணிச்ச பின்னால அவருடைய ரூஹ் மேல் வானங்களுக்கு கொண்டு செல்லப்படும். அதுக்கு பின்னால திரும்ப கேள்வி கணக்குக்காக கபருக்குள்ள வரும். அந்த பின்னால முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து கேள்வி கணக்கு கேட்பாங்க. அந்த 3 கேள்வி எங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி. உங்களுடைய ரப் யார், உங்களோட நபி யார், உங்களோட மார்க்கம் என்ன, இதற்கெல்லாம் நாங்க சரியான பதில் கொடுக்கின்றோமா? அப்படி நாங்க சரியான பதிலை கொடுப்போமாக இருந்தால் நாங்க வெற்றி பெற்றவர்கள். சோ அதுக்கு பின்னால எங்களை அடுக்குவாங்க. அடுக்கின பின்னால எங்களிடம் திரும்ப 2 பேர் சாரி அடுக்கின பின்னாலதான் இதெல்லாம் நடக்கும். அதுக்கு பின்னால எங்களிடம் ஒரு அழகான தோட்டத்துல ஒரு ஆள் வருவாரு. அதுக்கு பின்னால நாங்க அந்த மரணித்த நபர் கேட்பாரு, நீங்க யாரு, அழகான தோட்டத்துல வாரது பார்த்து கேட்பாரு, நீங்க யாரு அப்படின்னு சொல்லி. அவர் சொல்லுவாரு, நான் தான் உங்களோட நல்ல அமல், இன்றைக்கு அவ்வளவு அழகான தோட்டத்துல வந்திருக்கிறேன். இப்படியே எல்லாமே அவருக்கு நலவாக நடக்கும். மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வார். அதுக்கு பின்னால கடைசியாக அவர் நினைப்பாரு என்னன்னு சொன்னால், இவ்வளவு நல்ல வாழ்க்கையை நான் வெற்றி பெற்று விட்டேனே, என் குடும்பம் இதை பார்த்தா சந்தோஷமா இருக்குமேன்னு சொல்லி. அப்ப அவருக்கு தெரியும் யார் யாரெல்லாம் நலவாக மரணித்திருக்கின்றார்களோ அவங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும். சோ நீங்க ரெஸ்ட் எடுங்க, தூங்குங்கன்னு சொல்லி அப்படியே தூங்க விட்டால் எழும்புறது சில நேரம் மறுமை நாளாக இருக்கும். இது நல்லவருக்கு. கெட்டவராக இருந்தால் மரணிக்கிற தருவாயில மலக்குகள் வந்து ரொம்ப கஷ்டமான தோட்டத்துல வருவாங்க, பயங்கரமாக இருப்பாங்க. அதுக்கு பின்னால பயங்கரமான தோட்டத்துல அவங்களோட உயிரை கூட கஷ்டத்துலதான் வானத்துல முதல் வானத்துக்கு மேல எக்ஸெப்ட் பண்ணவே மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு அனுப்பிடுவாங்க, அங்க போய் வச்சிருங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு பின்னால திரும்ப கேள்வி கணக்கு கேட்கும் போது பதில் தெரியாம தடுமாறுவாங்க. உனது ரப்பி யார், உனது மார்க்கம் என்ன, உனது நபி யாருன்னு கேட்கும் போது பதில் சொல்ல தெரியாம தடுமாறுவாங்க, கஷ்டப்படுவாங்க. அப்படி இருக்கிற நேரம் அவங்களுக்கு மலக்குகள் ஒரு சுத்தியல் மாதிரி இதால அடிப்பாங்க, கஷ்டப்படுத்துவாங்க. கபர்ல வேதனை இருக்கும், நரக காட்சிகள் காண்பிக்கப்படும், அங்க நல்லவருக்கு சொர்க்க காட்சிகள் காண்பிக்கப்படும். இப்படி இவர் கஷ்டத்திலே இருப்பாரு, வேதனைகள் தொடர்ந்து இருக்கும், பல காலம் தொடர்ந்து. நபியாவை கூட நபியோட காலத்துல சில கபரை பார்த்துட்டு இவங்க இங்க வேதனையில கத்துறாங்க, இது மட்டும் மத்தாக்கள் கேட்டா உலகமே மாறிடும் அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு வேதனைகள் கபர்ல இருக்கும். இப்படி கெட்டவருக்குரிய வாழ்க்கை. இப்ப இது ஒரு முதல் கட்டமாக முடியுது. அப்ப நாங்க எல்லாரும் இந்த உலகத்துல பிறக்க முன்னால் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம், தாயிட வயிற்றுல இருந்தோம், அது கூட எங்களுக்கு நினைவில்லை. இப்ப நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கை எனக்கு நினைவு இருக்குது. மரணத்துக்கு பின்னால் ஒரு பெரிய வாழ்க்கை இருக்குது, கபருடைய வாழ்க்கை. ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்குது. ஓகே, நான் பாக்குறேன், திரும்ப நினைவுபடுத்துங்க, அன்மிட் பண்ணுறேன். ஓகே, நாங்க இப்படி ரெடியாக இருக்கணும். அப்ப எங்களோட வாழ்க்கையில கட்டங்கள் ஒவ்வொன்றாக இருக்குது. அதுல நாங்க இப்ப வாழ்ற வாழ்க்கை, அதுக்கு பின்னால மரணத்துக்கும் பின்னால் உள்ள வாழ்க்கை. அதுல முதல் கட்டம் கபருடைய வாழ்க்கை. அந்த கபருடைய வாழ்க்கை எத்தனை வருஷம் என்பது எங்களுக்கு தெரியாது. 1000, 2000, 5000 வருஷமா இருக்கலாம். ரசூலுல்லாஹ் காலத்துல மௌத்தாவனாக்கள் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 1400 வருஷத்துக்கு மேல கபருடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னால இருக்கிறவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போனால் எத்தனையோ 1000 கோடி வருஷங்கள் இந்த கபருடைய வாழ்க்கை மட்டும் இருக்குது. அப்ப அந்த கபருடைய வாழ்க்கையில என்ன கேள்விகள் கேட்கப்படும், அந்த கபருடைய வாழ்க்கையில எது செஞ்சா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கலாம், கபருடைய வாழ்க்கையில எது செய்யக்கூடாது, இதெல்லாம் அல்லாஹ் தஆலா எங்களை லேசாக தந்திருக்கின்றார். அடுத்ததாக நான் கபருடைய வாழ்க்கைக்கு பின்னால மறுமை நாள் வரும். இந்த மறுமை நாளுக்கு முன்னால் இந்த உலகம் அழியும். இந்த உலகம் அப்படியே அழியிற மாதிரி எல்லாமே ஜுஸ் அம்ம 30வது ஜுஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அது ஒரு சூறா தான் நாங்க இப்ப தர்ஜுமாவோட போட்டது. ஜுஸ் அம்மையில இருக்கிற தர்ஜுமா நீங்க படிச்சீங்கன்னா அதுல பெரும்பாலாக அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துறது மறுமை நாளுக்கான ஆதாரங்கள். மறுமை நாள் எப்படி அழியும், மறுமை நாளுக்கு நீங்க எப்படி தயாராகணும், எதை செய்தால் எது கிடைக்கும், எது செய்யக்கூடாது, எப்படி தண்டனைகள் வரும், சொர்க்கம் என்ன, நரகம் என்ன, தெளிவாக பல டைப்ல அல்லாஹ் தஆலா ஜுஸ் அம்மையில கடைசி ஜூஸ் 30வது ஜூஸ்ல உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். சோ அதை படிக்கும் போது எங்களுக்கு அல்லாஹ்வோட நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக கேள்வி கணக்கு. இந்த கேள்வி கணக்கு வந்து நல்லவங்க மாஷா அல்லாஹ் சந்தோஷமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்போம். எங்களுக்கு எங்களோட ரிப்போர்ட்டை வலது கையில சந்தோஷம் எடுத்த பின்னால குடும்பத்துக்கு சந்தோஷம், குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் அனைவரிடமும் சென்று நாங்கள் காட்டுவோம், நான் பாஸ் சந்தோஷம். ஆனால் மாற்றமாக நாங்க பாவிகளாக இருந்தால் நாங்க ஒளிவோம், தலை குனிந்து இருப்போம். அப்ப எங்களுக்கு முதுகுக்கு பின்னால இருந்து தட்டப்பட்டு எங்களோட ரிப்போர்ட் தரப்படும். நாங்க கை சேதம் அடைவோம், பாவிகள் ஃபீல் பண்ணுவோம், நாங்க கெஞ்சுவோம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யா அல்லாஹ் என்னை மண்ணோட மண்ணாக்கி அழித்து போடுவாயாக, யா அல்லாஹ் நாங்க கேட்போம். அப்ப இப்படி இருக்கும் பாவிகளோட நிலைமை.
அதுக்கு பின்னால அல்லாஹ் தாலா ரிப்போர்ட்டை வைத்து ஒவ்வொருவருக்கும் சொர்க்கம் நரகத்தை தீர்மானிப்பான். நல்லவர்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்க, கெட்டவங்க எல்லாம் நரகத்துக்கு போவாங்க. சொர்க்கத்திலையும் எத்தனையோ கேட்டகரி இருக்குது. கீழே கேட்டகரி சொர்க்கத்துக்கு போறதுல மின்னல் வேகத்துல போறாக்கள், ஓடி போறாக்கள், நடந்து போறாக்கள், தவழ்ந்து போறாக்கள், இப்படி ஒவ்வொருத்தரா போயிட்டு சொர்க்கத்துல சேருவாங்க அவங்களோட நன்மைகளை பொறுத்து. பாவிகளும் அதே மாதிரி பாவத்துல பொறுத்து அவங்களுக்கான நரகங்களோட கேட்டகரிஸ் இருக்குது. இதெல்லாம் ஃபில் பண்ணப்படும். எல்லாம் ஃபில் பண்ணப்பட்ட பின்னால கடைசியாக எல்லாம் ஃபுல்லான பின்னால அல்லாஹ் ஒரு ஆட்டை கொண்டு வந்து அந்த ஆடு அறுக்கப்படும். அந்த ஆட்டை அறுத்த பின்னார்கள் அறிவிப்பார்கள், ஒரு அறிவித்தல் செய்யப்படும். என்னன்னு சொன்னால், இதுதான் மரணம், இனிமேல் மரணம் என்பது கிடையாது. சொர்க்கத்துல வாழ்றார்கள் சந்தோஷமாக வாழுங்க, நரகத்துல இருக்கிறார்கள் கஷ்டப்படுங்க. அப்ப இந்த இப்படியான ஒரு வாழ்க்கையோட நோக்கத்தை தான் நாங்க அதோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல தான் இந்த உலகத்துல நாங்க வந்து கொண்டிருக்கிறோம். இந்த 100 வருஷம் தாண்டது பெரிய கஷ்டம். இந்த 100 வருஷம் என்பது மறுமையோட ஒப்பிடும் போது ஒரு நாளுக்கும் சமன் இல்லை. எந்த அளவு குரான் சொல்லுது என்றால், இந்த உலகத்துல 1000 வருஷம் அந்த உலகத்துல அந்த மறுமை நாள்ல ஒரு நாளுக்கும் சமன் இல்லை. மறுமை நாள்ல ஒரு நாள் இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 1000 வருஷங்களுக்கு சமன். அப்படி இருக்கிற நேரம் அல்லாஹ் மறுமை நாள் எப்படி சொல்றான் என்றால், மறுமை நாள்ல விசாரணை மட்டுமே பல வருஷங்கள் நடக்கும். அதுக்கு பின்னால அவனோட வாழ்க்கை பல யுகங்கள் வாழ்வாங்க அப்படின்னு நல்லா பாவிக்கிறான். அப்படின்னு சொன்னா அந்த வாழ்க்கையோட ஒப்பிடும் போது இந்த வாழ்க்கை நத்திங். அதே நேரம் நபி அவங்க சொன்னாங்க, மறுமை நாள்ல மக்கள் சொல்லுவாங்க எப்படின்னா, இந்த உலக வாழ்க்கை வந்து ஜஸ்ட் ஒரு நாள் மரத்தை வைக்குது, காலையில போயிட்டு மாலையில வந்த மாதிரி. ஏன்னா இப்ப நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில பல வருஷங்கள் கடந்து வந்திருப்பீங்க, திரும்பி பார்த்தா குயிக்கா போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். சோ இப்படியான டெம்பரரி லைஃப், டெம்பரரியா இருக்கிற இந்த உலகத்தை ஷைத்தான் என்ன செய்யறான்னு சொன்னால், ஆசையை ஊட்டி, ஆர்வத்தை ஊட்டி, துன்யாட ஆசையை கூட்டி அதுல என்கேஜ் பண்ண வைக்கிறாங்க. கல்வி, குடும்பம், தொழில், இப்படி ஏதோ ஒரு வகையில பிஸி ஆக்கிட்டு அதெல்லாம் ஓகே. பட் அதெல்லாம் எப்படி பேலன்ஸ் ஆகணும்? அல்லாஹ் ரசூலுக்கு கீழே இருக்கணும். அதெல்லாம் ஷைத்தான் என்ன செய்வோம், அது அல்லாஹ் ரசூலுக்கு மேல கொண்டு வந்துருவான். கொண்டு வந்த பின்னால எங்களை அறியாம நாங்க அதுக்கு பின்னால போயிடுவோம். மொத்து வந்த உடனே தான் அழுவோம். குரானை சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹ் சொல்லியிருக்கிறார், சான்ஸ் கேட்பாங்க, யாழ்ல எனக்கு கொஞ்சம் சான்ஸ் தான், யாழ்ல நான் திரும்ப பழையபடி போயிடுறேன், நிறைய நல்ல செயல் செய்யணும், திருந்தோணும், சதகா கொடுக்கணும், இந்த அப்ப கேட்பாங்க. அப்ப சான்ஸ் கிடைக்காது. சோ நாங்க நினைக்கணும், இந்த உலகத்துல வாழும் போது எதை செய்தாலும் அல்லாஹ் ரசூல் விரும்புறானா, அல்லாஹ் ரசூல் டாப்ல இருக்கிறாங்களா? அப்படி இருந்தால் எங்களோட வாழ்க்கை இரு உலகத்திலையும் வெற்றி பெற்றவராக மாறுவோம். அப்படி இல்லாம நாங்க ஜஸ்ட் ஷார்ட் கட்ல அப்படியே கண்மூடித்தனம் போயிட்டோம்னு சொன்னா எங்களைய நாங்க காப்பாற்றிக் கொள்ள கஷ்டமாக மாறும். சோ இப்படி சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் ஆக்கள் எல்லாம் போட்ட பின்னால சொர்க்கவாதிகள் வந்து சந்தோஷமா இருப்பாங்க. சொர்க்கத்துல பல கேட்டகரிஸ் இருக்குது, கீழே கேட்டகரி, மேல கேட்டகரி. அப்ப அல்லாஹ் தாலா எங்களுக்கு சொல்லிட்டான், உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகணுமா இந்த அமல்களை செய்யுங்க. உங்களுக்கு மறுமை நாள்ல அரிசியில நிழல் வேணுமா, சூரியத்துல வெளிச்சது உஷ்ணத்துல இருக்க கஷ்டமா, அரிசி நிழல் இருக்குது. அதுல 7 கேட்டகரி இருக்குது. இந்த 7 கேட்டகரி யாரு யாரு என்று அல்லாஹ் தாலா சொல்லிட்டான். அப்ப அந்த 7 கேட்டகரிக்கு நாங்க ரெடியா வருவோமா? நாங்க ரெடியா உண்மையிலேயே எங்களுக்கு சொர்க்கம் ஆசை, சொர்க்கம் மிஷன் என்று சொன்னால் எங்களுக்கு இதெல்லாம் லேசா தெரிஞ்சிருக்கணும். இந்த 7 கேட்டகரி என்ன, அந்த 7 கேட்டகரிக்கு நாங்க எந்த அளவுக்கு தயாராகிறோம். அதே மாதிரி மறுமை நாள் கேள்வி கணக்கு சம்பந்தம் அல்லாஹ் தாலா சொல்லியிருக்கிறான், என்னென்ன கேள்விகள் நாங்க கேட்போம் என்று. அந்த கேள்விகள் எல்லாம் எங்களோட எக்ஸாம் பேப்பர் மாதிரி. அப்ப கேள்வி பேப்பர் அவுட், ஆன்சருக்கு நாங்க ரெடி ஆகிறோமா இல்லையா? அப்ப உண்மையிலேயே எங்களுக்கு சொர்க்கம் ஆசையா இருந்தால் கபருடைய வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யலாம், எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, மறுமை நாள்ல கேள்வி கணக்கு, அங்க நடக்கிற சம்பவங்கள், அதெல்லாம் நாங்க தெரிஞ்சு அதுக்கு ரெடி ஆகுவோம். அதே மாதிரி சொர்க்கத்துல மேல கிளாஸ், டாப் கிளாஸுக்கு போறதுக்கு நாங்க முயற்சி செய்வோம். நபிமார்களோடு இருக்கக்கூடிய காட்சி, அல்லாவை பார்க்கக்கூடிய ஒரு பெரிய சான்ஸ், அதே மாதிரி எத்தனையோ அமல்களை சொல்லப்பட்டிருக்கு. இந்த அமல்களை செய்த இதெல்லாம் கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி அந்த அமல்கள் என்ன, அந்த அமல்களை தேடி அதெல்லாம் கட்டாயம் செஞ்சு அல்லாட திருப்தியோட நாங்க சொர்க்கத்துல டாப் கிளாஸுக்கு போறதுக்கு பாக்குறோங்க. என்னன்னு சொன்னால், நாங்க எங்களை அறியாம சில நேரம் நாங்க பாவங்கள் ஈடுபட்டு இருப்போம். அந்த பாவங்களை நாங்க வெளியாகிறோமா? இப்படி எங்களை அடிக்கடி நாங்க எங்களை சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு மூமின் எப்பவுமே மரணத்துக்கு தயாராக இருப்பாரு, மரணத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை வாழ்வாங்க. அல்லாஹ் தாலா இரக்கமானவன். அதனாலதான் எங்களுக்கு பல துவாக்கள், குரான், சலா, தொழுகை, நோன்பு, ஹஜ், இப்படி பல இபாதத்துகளை கடமையாக்கி சுன்னத்தான் அமல்களை தந்திருக்கிறது எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என்ற வகையில. தொழுகையானது மானக்கேடான விஷயங்களையும் வெற்றி தடுக்கும். இன்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், தடுக்கப்பட்ட விடயங்கள், மானக்கேடான விடயங்களை விட்டும் தொழுகை தடுக்கும். குதிபாலைக்கும் சியாம கமா குதிபால் அல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு போன்று உங்களுக்கு நாங்கள் நோன்பை கடமையாக்கியது நீங்கள் தக்குவாதாரிகளாக, முத்தகீன்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி. சோ நாங்களாம் தக்குவாதாரிகளாக இருந்தால், அல்லாவின் மீது இரக்கம் உள்ளவர்களாக இருந்தால், அல்லாஹ் எதையெல்லாம் செய்ய சொல்கின்றானோ அதை நாங்கள் செய்வோம்.
அல்ல இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லிவிட்டானோ உடனே விட்டுருவோம். அது குடும்பமா இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், அல்லாஹ் விரும்பாத ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்வார்களாக இருந்தால் எங்களுக்கு தெரியும் இந்த லைஃப் டெம்பரரி, இதுல நாங்க அட்ஜஸ்ட் பண்ணா மறுமையில பெர்மனன்ட், முடிவே இல்லாத அந்த வாழ்க்கையை நான் கஷ்டப்பட வேண்டி வரும். சோ என் லைஃப்ல நான் சேஞ்ச் ஆகணும், மாறணும், மாற்றத்துக்கு நான் முடிவா இருப்பேன். அதுல யாரெல்லாம் அந்த லைன்ல இருக்கிறாங்களோ அவங்களோட நான் டைம் ஸ்பெண்ட் கௌரவமாக நினைப்பேன். யாரு பாவத்தில் இருக்கிறாங்களோ அவங்களை விட்டு நான் தூரமாகிடுவேன். இப்படியான மைண்ட் செட் எங்களுக்கு வரும். எப்ப சொன்னால் எங்களோட கனெக்ஷன் அல்லாஹ் ரசூலோட வரணும், கலிமாவுடைய வாழ்க்கையை வாழணும், மரணத்துக்கு தயாராக இருக்கணும், சொர்க்கத்துல ஆசை வைக்கணும், நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெறணும். அப்ப அதுக்கு சிறந்தொரு மார்க்கம் தான், சிறந்தொரு காலம் தான் இப்ப ரமதான் வருது. அதை நாங்கள் அழகான மெத்தட்ல எங்களுக்கு பாய்க்கலாம். ஓகே, يقولون يا ليتنا أطعنا الله يقولون يا ليتنا أطعنا الله وأطعنا الرسولا சுபானக ரப், சுபானக ரப். கடலை கவனியுங்கள், அலையின் மோதலை கவனியுங்கள். மேலே நட்சத்திர கூட்டத்தை பாருங்கள், பாருங்கள் அல்லாவின் படைப்புகளை பாருங்கள். நீங்கள் எவ்வாறு கோடிக்கணக்கான மணல் துகள்களின் மீது அமர்ந்துள்ளீர்கள் என்று பாருங்கள். நம்மை சூழ்ந்துள்ள மரங்களை. சுபானக ரப், சுபானக ரப். பாருங்கள் அவருடைய எல்லா படைப்புகளையும். இதோ இந்த பூமி, இதோ இந்த கடல், இதோ இந்த மரங்கள், இதோ இந்த விலங்குகள், இதோ இந்த மனிதன், இதோ இந்த ஜின்கள், இந்த இறை தூதர்கள், இந்த வானவர்கள், இந்த ஜிப்ரஹீல், இந்த இஸ்ராஃபில், எல்லாமே அழிந்துவிடும் அல்லாஹ் ஒருவனை தவிர. அவனின் மார்க்கம் முழுமையானது, அவனின் கருணையும் அபரிமிதமானது. இன்னும் சகோதரர்களே, அவனுடைய தண்டனையும் உண்மையானதே. அந்த இறுதி தீர்ப்பு நாளில், அப்பொழுது முதல் மனிதர் ஆதமிலிருந்து கடைசி மனிதன் வரை அல்லாவின் முன்பாக நிற்பார்கள் 50,000 ஆண்டுகள். அப்பொழுது சூரியன் மனிதர்களின் தலைக்கு சில மைல்கள் அருகில் இருக்கும். சகோதரர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தலைக்கு அருகே சூரியன் இருந்தால், யா அல்லாஹ், அப்பொழுது தங்களின் வேர்வையாலே மனிதன் மூழ்கிக் கொண்டிருப்பான். அப்பொழுது அல்லாஹ் வானவர்களை நோக்கி நரகத்தை இழுத்து வரச் சொல்வான். படம் பிடித்துக் கொள்ளுங்கள், உங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். 70,000 முறுக்கேறிய கயிறுகள், ஒவ்வொரு கயிறிலும் 70,000 வானவர்கள் இருப்பார்கள். அதாவது 490 கோடி வானவர்கள். 490 கோடி. அந்த வானவர்களால் நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். இறைவன் அவர்களுக்கு இட்ட கட்டளையின்படி நாம் அதை பார்த்து கொண்டிருப்போம். அப்பொழுது நம் கண்கள் பார்த்து கொண்டிருக்கும். அப்பொழுதுதான் நரகம் முதலில் இறை நிராகரிப்பாளர்களையும் பெரும் பாவிகளையும் பார்க்கும். அவர்களை பார்த்து கோபத்தால் கொந்தளிக்கும். அது கோபத்தால் கொந்தளிக்கும் நரகத்தின் சத்தம் அந்த 490 கோடி கயிற்றை விட்டு சென்று விடுவார். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், நிச்சயமாக எவன் தன் இறைவனிடத்தில் குற்றவாளியாக வருகிறானோ அவனுக்கு நரகம் நிச்சயமாக இருக்கிறது. அதில் அவன் மரணிக்கவும் மாட்டான், வாழவும் மாட்டான். தாமதப்படுத்தாதீர்கள், தாமதப்படுத்தாதீர்கள். நமக்கு கிடைத்த ஒரே வாய்ப்பு, அது உங்களுக்கு அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் இவ்வாறு குர்ஆனில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரன் வகூதுஹா அன்-நாஸ் வல் ஹிஜாரா. நம்பிக்கையாளர்
நம்பிக்கையாளர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அதன் எரிபொருள் மனிதர்களும் கல்லுமே ஆகும். தாமதப்படுத்தாதீர்கள், இதுதான் உங்களின் நேரம். அது கோபத்தால் வெடித்து விடவும் நெருங்குகிறது. அதில் ஒவ்வொரு கூட்டமும் போடப்படும் போதெல்லாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் உங்களிடம் வரவில்லையா என்று அதன் காவலாளிகள் அவர்களை கேட்பார்கள். சோ இதுவரைக்கும் நாங்க பேசின விஷயங்களை பாக்குற நேரம் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த மரணம் எங்களுக்கு நாங்க இந்த நேரம் வரலாம்னு நாங்க சொல்றோம். அப்படி இருக்கிற நேரம் இதே நேரம் வாரக்கிழமை இதே நேரம் உங்களோட மரணம் இருக்குது என்ற ஒரு அறிவித்தல் உங்களுக்கு தரப்பட்டால் இந்த ஒரு கிழமையில என்ன மாதிரியான மாற்றங்கள் எங்களோட வாழ்க்கையில வரும்? யாருக்கு சொல்லலாம்? என்ன மாதிரி டிசிஷன் முடிவுகள் நாங்க எடுப்போம்? சொல்லியாச்சு, இப்ப வாரக்கிழமை இந்த டைம்ல நீங்க மவுத்து என்று உங்களுக்கு ஏர்லி நோட்டீஸோட கிடைச்சிட்டுன்னு சொன்னால் நாங்க எப்படி முடிவு எடுப்போம்? யாருக்கு சொல்லலாம்? உதாரணமா நான் இப்படி மாறுவேன், இப்படி செய்வேன், இப்படி செய்ய மாட்டேன், ஏதாவது இருந்தா சொல்லலாம். உங்களை பேச வைக்கிறது இருக்குது. எஸ், பேசுறாக்களுக்கெல்லாம் கடைசியா ஸ்பெஷல் துவான்னு செய்யணுமா? பாவங்கள் விட்டு விலகி கொள்ற. ஓகே, பாவங்களை விட்டு விலகி கொள்வோம். ஓகே, அமல்கள் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, அமல்கள் நிறைய செய்வோம். ஓகே, நெருக்கத்தை கூட்டிக் கொள்வோம். குர்ஆன் நெருக்கத்தை கூட்டிக் கொள்வோம். ஓகே, நாங்க இதுவரைக்கும் செய்யாத எல்லா நன்மைகளையும் அவசரமா செஞ்சு முடிக்க பார்ப்போம். இது செய்யாம விட்ட நல்ல நல்ல நன்மைகள் எல்லாம் செய்ய பார்ப்போம். ஓகே, தௌபா செய்வோம். ஓகே, ரைட். இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க இருக்கிறீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ அல்லது ஃபேமிலியோ, உமாவோ அல்லது யாரோ ஒரு ஆளுன்னு சொல்றாங்க, வாங்க போயிட்டு இவங்க இப்படி எல்லாம் செய்யறாங்க, போய் சண்டை பிடிச்சிட்டு வரோம்னு கூப்பிட்டா போவோமா? போயிட்டு பட மாட்டுச்சு. ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு கிழமை தான் எங்களுக்கு டைம் இருக்குது. அல்லது ஒரு டைம் பாஸ் பண்ணக்கூடிய, டைமை வேஸ்ட் பண்ணக்கூடிய சோசியல் மீடியால எதுலயோ ஒரு விஷயத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல நீங்களோ அல்லது ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ கூப்பிட்ட நேரம் ஒட்டுவா மைண்ட் சொல்லும், இது டைம் வேஸ்ட், இது இல்ல டைம் போட்டாலும் பார்த்தா டைம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி. சோ இப்படி நாங்க ரெடி ஆகணும். அப்ப இதை எங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு என்னன்னு சொன்னா, டெய்லி நாங்க தூங்கும் போது அந்த துவாவை பழக்கி கொண்டோம்னு சொன்னால், அந்த துவா ஓதும் போது கொஞ்சம் மனசுக்கு எடுக்கணும் அது அர்த்தத்தை. அல்லாஹும்ம பிஸ்மிகா அமூத்து வாஹியா, இறைவா உனது பெயரை கொண்டு நான் மரணிக்கின்றேன், பின்னால உயிர் செய்கின்றேன், உயிர் பெற்று எழுகின்றேன். சோ டெய்லி நாங்க மௌத்தை நினைவுபடுத்தி மரணிக்கின்றோம். உண்மையிலேயே நாங்க மரணத்துக்கு தயாரான அந்த நேரத்துல கொஞ்சம் யோசிச்சு கொண்டோம்னு சொன்னா உடனே அந்த இடத்துல பாவங்கள்ல மன்னிப்பு கேட்டு நன்மைகளை எங்களுக்கு அது ஒரு ரிமைண்டராக மாறும். இது கொஞ்சம் காலத்துக்கு முன்னால சோசியல் மீடியால வந்த ஒரு விஷயம். அதாவது ஒரு மரணித்த ஒருவரை அடக்கின பின்னால திரும்ப தோண்டி எடுத்த நேரம் ஒரு பிரச்சனைக்காக இப்படி இருந்ததுன்னு சொல்லி விசாரிச்சு பார்த்தா தொழுகையும் அதே நேரம் உமா அப்பா கட்டுப்படாத ஒரு ஆள் தெரிய வந்தது அப்படின்னு சொல்லி. பட் இது ஒரு ஃபேக் ஸ்டோரி, பொய்யான தகவல், பொய்யான கதைக்கு இட்டு கட்டியிருக்கிறாங்க. பட் இங்க நான் ஷேர் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, அல்லாட தண்டனை இதை விட எங்களுக்கு கடுமையாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும் நாங்க பாவிகளாக இருந்தால் என்ற அந்த சிந்தனை எங்களுக்கு வரணும். சோ அதுக்கு நான் தயாராக இருக்கணும். சோ அந்த வகையில நாங்க அல்லாவுக்கு அனைத்துக்கும் சுகர் பண்ணக்கூடியவராக இருக்கணும், அல்லாவுக்கு நன்றி உடையவராக இருக்கணும். அல்லாஹ்தான் எங்களை மனிதனாக படிச்சிருக்கிறான், மார்க்கத்தை தந்திருக்கிறான். எத்தனை பேர் மார்க்கம் இல்லாம இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் நரகவாதிகள் என்பது கேரண்டி. அல்லாஹ் வைத்துக் கொள்ளலன்னு சொன்னா. பட் அல்லாஹ் எங்களுக்கு சிறந்த கிஃப்ட், இஸ்லாம் மார்க்கத்தை, நல்ல பெற்றோரை, நல்ல என்வாயன்மெண்ட், நல்ல ஸ்கூலை, இப்படி எல்லாம் தந்து அல்லாவோட தொடர்பு படுத்தியவர்களாக எங்களை வைத்திருப்பதற்கே நாங்கள் அல்லாஹ் சுகர் பண்ணுவோம். அதே நேரம் எங்களுக்கு அல்லாஹ்வோட நெருங்கிறதுக்கு தடையா இருக்கிற விஷயங்களை நாங்க தெரியாம செஞ்சிருந்தாலோ அல்லது நிறைய நல்லவர்கள் செய்யாம இருந்தாலோ நாங்க இன்றைய முடிவு செய்யணும், இன்ஷா அல்லாஹ் இனிமேல் என் லைஃப் ஸ்டைல் மாறணும், என்னோட வாழ்க்கையில என்னென்ன பாவங்கள் கெட்ட விஷயங்கள் இருக்குதோ அதெல்லாம் விட்டு நான் தூரமாகணும், எதுல நல்ல விஷயங்கள் இருக்குதோ அதுல நான் தேடி படிச்சு சொர்க்கத்துல மேல் கேட்டகரி போறதுக்கு ரெடி ஆகணும். ஏனென்றால் எத்தனை பேருக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது, பட் எங்களுக்கு இருக்கிற கஷ்டம் எல்லாம் கம்பேர் பண்ணும் போது அவ்வளோ ஒரு பெரிய கஷ்டம் இல்லை, அது ரொம்ப லேசான கஷ்டம் தான். وقد توزعت الهدايا
क्योंकि बचपन से आदत है। عبيدك يا إله الناس غاو وليس ऐसे ही अपनी बोली में कहते बच्चे माई बहन भाइया नहीं डरना नहीं। وليس سواك يمنحني هدايا أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا عبيدك يا إله الناس غاو وليس سواك يمنحني هدايا أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على بعد ما خرجوا قفل الباب. وأحب أعيش واقعي اللي أشوفه جميل. Because my parents told me I have to be responsible. Because my teacher helped me see the choices. Because my kids treated me like everybody else. Because my boss showed me how to do a good job. I will be whatever I want to be. What can you do? What can you do? ஓகே, ஸோ அந்த வகையில இப்ப நாங்க ரெடி ஆகணும். வாட் கேன் யூ டூ என்ற பதிலுக்கு நாங்க தான் தயாராகணும். எங்களால என்னென்ன செய்ய போறோம், எவ்வாறான மாற்றங்களை நாங்க காண போறோம் எப்படின்னு சொல்லி நாங்க ஒரு ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க முஹாசபா சார்ட். ஸோ உங்களுக்கு ஒரு முஹாசபா சார்ட் மாதிரி போடலாம். இந்த வாழ்க்கையில இந்த விஷயங்களை எல்லாம் விட்டு நான் வெளியாகிடுவேன், இந்த விஷயங்களை நான் செய்ய போகிறேன். அதை முதல்ல எழுதி பார்க்கணும். எழுதிட்டு அல்லாஹ் கிட்ட துவா செய்யணும். ரமதான் நல்ல ஒரு பயிற்சி காலம், அதுல பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்க அதை விட்டு வெளியாகிட்டீங்களா இல்லையா? ஏன்னா சைத்தானுக்கு தெரியும் உங்களே பழையபடி செக்கு கொண்டு வரதுக்கு. இந்த சிந்தனைகள் வந்து கொஞ்ச நாள்லயே சைத்தானுக்கு தெரியும், ஓகே இது கொஞ்ச நாள் சிந்தனை வரும், மாற பார்ப்பாங்க, பழையபடி கொண்டு வந்துடலாம். ஏன்னா சைத்தானுக்கு பல பேரை வலிக்கெடுக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ சைத்தான் நபிமார்கள மனைவிமார்கள்ல இருந்து, நபிமார்கள பிள்ளைகள்ல இருந்து அப்படியான ஆக்களால வலிக்கெடுத்த சைத்தான் எங்களையே வலிக்கெடுக்கிறதுக்கு பல வழிமுறைகள் அவன் கையாள்வான். ஸோ நாங்க அவங்களுக்கு மாட்டிக்கொள்ளாம இருக்கணும். அந்த வகையில இஸ்லாம், நல்ல சூழல், ஹெல்த், வெல்த், எங்களுக்கு எவ்வளவு அருள்கள் தந்திருக்கிறான். நாங்க இப்ப பார்த்த வீடியோல பாருங்க, அவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அவங்க பேசுற பேச்சு என்ன, அதை எக்ஸெப்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸெப்ட் பண்ணிட்டு அதை என்ஜாய் பண்றாங்க, அதுக்கு பின்னால தயாராகிறாங்க. சோ அப்படி நிறைய பேர் நான் முதல்ல பார்த்த ஸ்டோரிஸ் ஆகிக்கட்டும், அலிபானா தரக்கட்டும், எல்லாரும் யாரு தனது வாழ்க்கையை அறிந்து கொண்டு நோக்கம் அல்லாவே திருப்திப்படுத்துறது, இந்த வாழ்க்கை டெம்பரரி என்பதை அறிந்து கொண்டாங்க. சோ நாங்களும் இந்த உலகத்துல எங்களுக்கு வார இந்த ஆசைகள், கனவுகள், பிரச்சனைகள் எல்லாம், இந்த உலகத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நாங்க ரெடியா இருக்கணும். கிடைச்சால் அல்ஹம்துலில்லாஹ், கிடைக்கலையா சபர், அல்லாஹ்க்கு நாங்க சபர் என்று இருப்போம். ஏனென்றால் இது டெம்பரரி வாழ்க்கை, மறுமை வெற்றி தான் எங்களுக்கு முக்கியம். அதுக்கு தடையாக இருக்கிறதுக்கு எதையும் விட மாட்டோம், அதுக்கு எது சப்போர்ட் பண்ணுமோ அதை செய்வோம். அப்படியான ஒரு மென்டாலிட்டி எங்க மனசுல வருமாக இருந்தால் லைஃப் ஸ்டைலே அப்படி டோட்டலாக மாறும். உதாரணமாக நாங்க ஆரம்பத்துல சொன்னோம், நீங்க எதை விரும்புறீங்களோ அதுதான் மறுமையில வரும் என்று சொல்லி. இது இவங்க ஒரு மூதாட்டி, இவங்க குரானோட தொடர்பு அதிகம். சோ கடைசி நேரமும் குரான் ஓதிட்டு தான் இருப்பாங்க. இவர் ஒரு முவாசின், கடைசி நேரத்திலையும் அதான முழங்கிட்டு இருப்பார். வயோதிப ஒரு ஆள் கடைசி நேரத்துல ஷஹாதா சொல்ற ஒரு காட்சி. ஓகே, சோ நாங்க எங்கட இந்த நிலைமை யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு நோய் ஆகிட்டால், நாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டால் எங்கட கடைசி ஆசையில் என்னவா இருக்கும்? அந்த நேரத்துல நாங்க இப்படி அந்த நேரங்களை கழிப்போம். இன்று சர்வசாதாரணமா எல்லாரும் அந்த டைமை என்டர்டெயின்மெண்ட் கழிக்கிறதுக்கு முன்னுரிமை கொடுக்கறத காணக்கூடியதாக இருக்குது. சோ நாங்க எந்த கேட்டகரி, எங்கட தக்வா மீட்டர் எப்படி இருக்குது, அதை நாங்க யோசிக்கணும். சோ இந்த கேள்விக்கான பதில், are you ready to die with smiling face accepting the reality? Do you like? yes என்ன எல்லாரும் அன்மியூட் பண்ணி yes ன்னு சொல்லுங்க பாக்கம். டைப் பண்ணாதீங்க, டைப் பண்றது not allowed.
எஸ், கொஞ்சம் பேர் தான் வந்துச்சு. எஸ், மத்தாக்களுக்கு ஆசை இல்லையா சொர்க்கம்? எஸ் ஓகே, இப்போ நீங்க எஸ் ஓகே, இப்போ நீங்க பாக்குறவர் வந்து அப்படி மரணிச்ச ஒரு ஆள் தான். சந்தோஷமாக அல்லாவை சந்திச்ச ஒரு ஜனாசா தான் இது. சோ நாங்க எல்லாரும் துவா செய்வோம். யார் யாரெல்லாம் ஜெஸ் சொன்னாங்களோ, யார் யாரெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ, அல்லாஹ் தாலா எங்கள் அனைவருக்கும் இந்த பாக்கியம் தருவானாக. மறுமை அல்லாவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, மரணத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தாலா எங்கள் அனைவருக்கும் தருவானாக. சோ இந்த வகையில இப்ப நான் ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டியோடு செய்ய போறேன். இந்த ஆக்டிவிட்டி எப்படி செய்யணும் என்று சொன்னால், நீங்க எல்லாரும் உங்களோட கண்களை மூடிட்டு நான் சொல்ற சில காட்சிகளை யோசிக்கணும். இப்படி எல்லாம் நடக்கிற மாதிரி யோசிக்கணும். அப்படி யோசிக்கிற நேரம் நான் இடையில சில கசீதாக்கள் போடுவேன். அந்த கசீதாக்கள் போட்டாலும் நீங்க கண்ணை திறக்க தேவையில்லை. அந்தந்த இடத்துல நான் சொல்ற விஷயங்களை நீங்க யோசிச்சீங்கன்னா சரி. ரெடியா? ரெடியா? ஓகே, குட். ரெடி. அப்ப எல்லாரும் கண்ணை மூடிட்டு ரெடி, குட். அப்ப எல்லாம் கண்ணை மூடிட்டு நான் சொல்ற விஷயங்களை யோசிங்க. அப்படி யோசிச்சு பார்க்கிற நேரம் உங்களுக்கு நிறைய ஒரு சேஞ்ச் ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அல்லாஹ் தஆலா அதுக்கு கபூல் செய்வானாக. ஓகே, இப்ப எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிட்டு யோசிங்க. பொதுவாக இந்த உங்களுக்கு முன்னால கிளாஸ் நடக்கிற அந்த காட்சியை கண் முன்னால எடுங்க. கிளாஸ் நடந்து கொண்டிருக்கு, நாங்க பேசி கொண்டிருக்கிறோம். இப்ப நாங்க பார்த்த வீடியோ கிளிப்ஸா இருக்கட்டும், பேசின பேச்சுக்களா இருக்கட்டும், அந்த விஷயங்களை கொஞ்சம் கண் முன்னால் எடுங்க, மனசுக்குள்ளால் எடுங்க. மெல்ல மெல்ல அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கொஞ்சம் பார்வைக்குள்ள எடுத்து பாருங்க. ரைட், எல்லாரும் மீட் பண்ணிடுறேன். ஓகே, அப்படியே நான் சொல்ற விஷயங்களை நீங்க யோசிச்சா போதும். இப்ப பேச தேவையில்ல. நான் சொல்ற விஷயங்களை மனசால யோசிச்சா போதும். அப்போ அப்படியே இப்ப கிளாஸ் நடந்து கொண்டு இருக்குது. இப்ப உங்களோட கிளாஸ் முடியுது. முடிஞ்ச பின்னால நீங்க செய்யற வளமையான வேலைகள், உங்களோட பெண்டிங் வேலைகள் என்ன இருக்கோ அதெல்லாம் செய்றீங்க. அப்ப அந்த செய்யற காட்சிகளை யோசிச்சு பாருங்க. அதோட அடுத்த நாள் வருது. இப்ப தூங்குறீங்க, தூங்குற காட்சி தூங்கிட்டு அடுத்த நாள் எழும்பி வளமையான ரொட்டீன் என்னென்ன செய்வீங்க அதை கொஞ்சம் கண் முன்னால கொண்டு வர பாருங்க. அதுக்கு பின்னால யோசிச்சு பாருங்க, நீங்க எல்லாரும் ஒரு குடும்ப உறுப்பினர்கள், நல்ல க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ், இப்படி எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குது, ஒரு சந்திப்பு ஒன்று நடக்குது. அந்த சந்திப்புல பேசிக்கொள்றீங்க, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரிப் ஒன்று போவோம், ஒரு பயணம் ஒன்று போவோம் அப்படின்னு முடிவாகுது. இப்ப ஒரு வேன் ஒன்று இருக்குது. ஒரு 15 பேர் 20 பேர் வைக்கிற, இல்லாட்டி ஒரு 25 பேர் பஸ் வைக்கலாம். இப்ப பஸ்ல உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த பஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு காட்சியை பாருங்க. நீங்க முதல்ல சொன்னீங்க தானே, யாரு உங்களோட க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அல்லது க்ளோஸ் ஆனாக்கள் யாரு, இப்படி எல்லாருமே ஏதோ ஒரு வகையில அந்த பஸ்ல இருக்கிறாங்க. அப்போ 25 பேர் இருக்கிறீங்க. எல்லாரும் ஒவ்வொரு சீட்லயும் மெட்டி பாருங்க, எல்லாம் இருக்கிறாங்க. எவ்வளவு சந்தோஷமான ஒரு டைம். எல்லாரும் பேசுறாங்க, சிரிக்கிறாங்க, சந்தோஷமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்படியான ஒரு காட்சியை யோசிச்சு பாருங்க. இப்ப அந்த காட்சிகளோட பஸ் பயணத்தை ஆரம்பிக்கிறீங்க. பஸ் போய்கொண்டு இருக்குது. சந்தோஷமா எல்லாம் சிரிச்சுட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் ஜோக் அடிக்கிறாங்க, இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படியே சும்மா அதை யோசிச்சுட்டு இருங்க. இப்போ அப்படியே வாகனம் போற நேரம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. பெரிய ஒரு ஆக்சிடென்ட், ஹைவேல ஆக்சிடென்ட் ஆகி வெஹிக்கிள் அப்படி பெறலுது. ஒரு பெரிய ஆக்சிடென்ட். இப்ப அந்த காட்சிகளை யோசிச்சு பாருங்க. ஆக்சிடென்ட் ஆன பின்னால அவ்வளவு பேரையும் ஐசியூ, அங்க ஹாஸ்பிட்டல், ரத்தம் எல்லாம் கஷ்டமாக இருக்குது. அந்த ஒரு காட்சி யோசிச்சு பாருங்க. கண் முன்னால ஒரு பெரிய ஆக்சிடென்ட். இப்போ நீங்க கண்ண மூடி தொடர்ந்து பாக்குற நேரம் நீங்க ஐசியூல சீரியஸா இருக்கிறீங்க. பக்கத்திலே ஆக்களும் விளங்குது. நீங்க யார மிச்சம் இறக்கம்னு சொன்னீங்களோ அந்த ஆக்கள் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 அடுத்தடுத்த பெட்ல இருக்கிறாங்க. அந்த காட்சி யோசிச்சு பாருங்க. கை காலெல்லாம் பெண்டேஜ், ரத்தம், கஷ்டம் இறக்கி பார்க்க அசையலாம் இருக்கிறாங்க. இப்படியான ஒரு காட்சி யோசிச்சு பாருங்க. அது உமாவா இருக்கும், பாப்பா இருக்கட்டும், சகோதரா இருக்கட்டும், டீச்சரா இருக்கட்டும், யாருக்கு நீங்க க்ளோஸோ அந்த ஆர்டரை பாருங்க. அடுத்த பெட் யாரு, அதுக்கு அடுத்த பெட் யாரு, அந்த காட்சியை கண் முன்னால் எடுங்க. இப்ப டாக்டர் வந்து சொல்றாங்க, நீங்க யாரு முதலாவது விருப்பம்னு சொன்னீங்களோ, அது உமா பாப்பா யாரா இருக்கட்டும், அவங்க மௌத்தாகி விட்டாங்க என்ற செய்தி உங்களுக்கு வருது. இந்த செய்தி உங்களுக்கு வரும்போது உங்களோட உள்ளத்துல வர தோற்றங்கள் என்ன, அதை கண் முன்னால யோசிச்சு பாருங்க.
மௌத்தாவிட்டாங்க, இனிமேல் அப்படியான ஒரு கேரக்டர் உங்களோட லைஃப்ல இல்லை. நீ வீட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா காலையில எழுப்புற நேரம் அந்த கேரக்டர் இல்ல, உங்களை எழுப்பாட்டுறதுக்கு அந்த கேரக்டர் இல்ல, ஹெல்ப் பண்ணறதுக்கு அந்த கேரக்டர் இல்ல, சாப்பிடுற நேரம் உங்களோட உட்கார்றதுக்கு அந்த கேரக்டர் இல்ல. இந்த காட்சியில யோசிச்சு பாருங்க. இப்போ டாக்டர் சொல்றாங்க 2வது ஆள், நீங்க யாரு விருப்பம்னு சொன்னீங்களோ அந்த 2வது ஆளும் மவுத்து. அதே மாதிரி யோசிங்க, அந்த 2வது ஆளோட உங்களோட தொடர்புகள் என்ன, நீ எப்படி எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, எப்படி எல்லாம் பேசுவீங்க, எவ்வளவு மெமரிஸ் இருக்கும், அதை யோசிச்சு பார்த்துட்டு அது அவங்க இல்லாட்டி எப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க, அவங்களை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்திருப்பீங்க, இந்த காட்சிகளை கண் முன்னால் கொண்டு வாங்க. மூன்றாவது கேரக்டரும் அதே மாதிரி யோசிங்க. 3வது ஒரு ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்டோட இருக்கிறாங்க, அந்த ஃப்ரெண்டும் மவுத்துன்னு டாக்டர் சொல்லிடுறாரு. இப்ப நீங்க யோசிக்கிறீங்க அந்த அவர் அந்த 3வது ஆளும் மவுத் ஆயிட்டாங்க, இப்ப அந்த லைஃப் அவங்களோட லைஃப்ல அந்த கேரக்டர் இல்ல, அதை கொஞ்சம் யோசிப்பாரு. இப்ப இப்படி யோசிக்கிற நேரம் இப்ப யோசிப்பாரு, அந்த 3 பேரையும் ஒரு கஃன் துணியில சுத்தி வீட்டு நடுவுல வச்சிருந்தால் எப்படியான ஒரு காட்சியாக இருக்கும். நீங்க அது கிட்ட போறீங்க, அந்த ஜனாசா கிட்ட போறீங்க, போற நேரம் 3 பேர் இருக்கிறாங்க, பேச இயலாது. இதே சிந்தனைகளோட பார்க்கும் போது உங்களோட இது இன் டைம் நடக்கலாம், அல்ல நாடிட்டால் யாரும் முன்ன பின்னாகலாம். இப்போ உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அந்த நேரத்துல, உங்களோட ரிலேஷன்ஷிப் இது வரைக்கும் நீங்க நல்லா இருந்திருந்தா அல்ஹம்துலில்லாஹ், கெடுதியாக இருந்திருந்தால் எப்படி கவலைப்படுவீங்க? இந்த காட்சிகள் அப்படியே யோசிச்சு கொண்டிருங்க. இப்போ மலக்குல் மவுத் உங்கள்கிட்ட வருகிறார், சொல்றாரு இப்போ உங்களோட நேரம் தகுதி ரெடி ஆகுங்க என்று சொல்லும் போது உங்களோட மனசுல என்ன போகும் அந்த நேரம்? நீங்க இந்த மாதிரி யோசனைகள் சிந்தனைகளை யோசிப்பீங்க. சப்போஸ் மலக்குல் மவுத் உங்களிடம் வந்துட்டால் இந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டு அதை யோசிங்க. நீங்க செஞ்ச நல்ல அமல்கள் என்ன இருக்குது, பாவங்கள் என்ன இருக்குது, எப்படியான ஒரு மனநிலை வரும்? வா மனிதா, நீ கிளம்புவதற்கான நேரம் வந்துவிட்டது, என்னோடு வா. இப்பவே வா, இவ்வளவு சீக்கிரமாக வா, என்னுடைய திட்டங்கள் என்ன ஆவது? மன்னித்து விடு மனிதா, உன்னை கொண்டு செல்வதற்கான நேரம் இது. நான் இரவு பகலாக உழைத்து சேர்த்தது எனது பொருளாதாரம். நீ கூறியவை அனைத்தும் உன்னுடையதல்ல, அவை பூமியில் நீ வாழ்வதற்காக உனக்கு தந்து வைக்கப்பட்டது, அவ்வளவுதான். என்னுடைய திறமைகள் அவை உன் சூழ்நிலைகளுடன் சம்பந்தப்பட்டது. அப்படி என்றால் என் மனைவி, மக்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள், அவர்கள் உன் இதயத்துடன் சம்பந்தப்பட்டவர்கள். அப்படி என்றால் இந்த உடல், அது இந்த மண்ணுக்கு சொந்தமானது. என்னுடையது என்று இந்த உலகிலே எதுவுமே இல்லையா? நான் எதையும் எடுத்துச் செல்ல முடியாதா? நீ வாழ்ந்த ஒவ்வொரு நொடி மட்டுமே உன்னுடையது. நீ செய்த தர்மம், பிறருக்கு நன்மை செய்தது, பிறர் துன்பத்தில் பங்கு கொண்டது, பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருந்தது போன்ற நல்ல செயல்கள், நீ பிறருக்கு கொடுக்காமல் தடுத்து கொண்டது, பிறரை திட்டி தீர்த்தது, பிறரை பழி வாங்கியது, பிறருக்கு தீங்கு செய்தது, இது போன்ற தீய செயல்கள், இவை மட்டுமே உன்னுடையது. மற்ற எதையும் இறுதி காலத்தில் நீ உன்னுடன் கொண்டு போக முடியாது என்பதை உணரமாட்டாயா? வாழும் காலம் கொஞ்சமே மனிதா, நீ மாறிடு உன் மறு உலகத்திற்காக. ரைட், இப்ப யோசிச்சு பாருங்க, உங்களோட மரணம் வந்து விட்டது, உங்களையும் இப்ப நடு வீட்டுல ஜனாசாக வச்சிருக்கிறாங்க, உங்களைய சுத்தி இருக்கிறவங்க உங்களைய பார்த்து என்ன பேச இருக்குது, அந்த காட்சியில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உதாரணமாக இந்த பிள்ளை பாவம், நல்ல பிள்ளை, நல்ல நல்ல செய்திகளை பேசுவாங்களா, அல்லது பாவம் இந்த பிள்ளை இப்படி எல்லாம் செஞ்சா என்ன நிலைமையோ தெரியாதுன்னு கவலைப்படுவாங்களா? உம்மா உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க, பாப்பா உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க, ரிலேஷன் உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க, அயல் வீட்டார் என்ன சொல்லுவாங்க? இந்த காட்சியில யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பேரோட நீங்க நல்லா இருந்திருக்கிறீங்க, எவ்வளவு பேரோட பாவங்கள் ஏதோ மனசு கஷ்டத்துல இருந்திருக்கிறீங்க. இப்ப இந்த இடத்துல நீங்க செய்த நல்ல அமல்கள் என்ன, பாவங்கள் என்ன, அவற்றை யோசித்து பார்த்து எப்படி எல்லாரும் பார்ப்பாங்கன்னு யோசிங்க கொஞ்ச நேரம். Every night and every day, every night and every day, never forget to say La ilaha illallah, never forget to say La ilaha
இப்போ இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சால் பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கும் அல்லாத அருள்களுக்கு நன்றி செலுத்தவும் ஒரு சான்ஸ் கிடைக்குமாக இருந்தால் நீங்க எந்தெந்த பாவங்களுக்கு அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்பீங்க, அதை இப்பவே கேளுங்க. அதே மாதிரி எந்தெந்த அருள்கள் அல்லாஹ் தந்திருக்கிறானோ அதுக்கு நன்றியுடையவராக அல்லாஹ் சொல்லுவான், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நல்ல பேரண்ட்ஸ், நல்ல இது இனிமேல் நான் என்னுடைய உடல் உறுப்புகளை நல்ல முறையில பயன்படுத்துவேன், நான் இந்த பாவங்கள் எல்லாம் செய்யறேன், இதெல்லாம் செய்ய மாட்டேன், இந்த நன்மைகள் எல்லாம் செய்வேன். இப்படி பேசுறது உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் தாரன். அல்லாஹ்வோட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு. உங்களோட ஆசைகள் எல்லாம் கேளுங்க. கனவு, forget to say La ilaha illallah. And every day, every night and every day. Ya Allah, 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 Ya Allah. أنت القوي يا الله، أنت القدير يا الله، أنت الجليل، أنت العليم، أنت الحسيب يا الله، يا الله، يا رحمن يا رحيم يا سميع يا بصير يا الله، يا الله، يا الله، يا الله. இப்போ கடைசியாக உங்களோட வாழ்க்கையை நீங்க எப்படி திட்டமிட போறீங்க? இது கடைசி பகுதி. உங்களோட வாழ்க்கையில இனிமேல் நீங்க எப்படியான மாற்றங்கள் தருவீங்க? உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரப்படுது. சரி, உங்களோட நாங்க மரணத்தை எடுக்கல, உங்களோட எல்லாருக்கும் திரும்ப ஒரு சான்ஸ் தாரோம் என்று சொல்லப்பட்டால் எஞ்சியுள்ள வாழ்க்கையை நீங்க எப்படி திட்டமிட்டு வாழ போறீங்க என்பதை இப்ப சிந்திக்கலாம். சில காட்சிகள் சிந்திக்கலாம். நாளைய நாள் எப்படி மாற்றத்துக்குரிய நாளாக மாறும், எப்படியான ஒரு கோல்ல நீங்க வைக்க போறீங்க, அதை இப்ப கொஞ்சம் யோசிக்கலாம். Plan for this world as if you expect to live forever, but plan for the hereafter as if you expect to die tomorrow. Isn't it so funny how we all walk around, never even thinking of the days under the ground, the drive and ambition taking over our lives, for this world, for the fame, for the power do we strive, our minds made up whatever it takes to feed the desires that this heart makes. Why don't we know, how do we stay within the boundaries of the right way? When we step out of our homes in the middle of the day, do we ever think when's the end of my stay? Someone dies in the news right in front of your face. Do we ever think when's my turn in the grave? To read all the tales of the kings of the past, do we ever think how long did it last? Day after day, night after night, do we ever think when's the end? So many excuses, so many reasons to stay away from the truth, to know what we can, trying hard to run away from the truth of this life, from the test, from the hardship as sharp as a knife. Why don't we know, understand that it's true, that day in the end will be accountable. So let's make up our minds to do the right thing in this life. In our chance, Allah's name do we sing. Allah, Allah, Allah. Okay, right. இது சம்பந்தமாக இப்ப உங்களோட தோற்றம், உங்களோட மனசுல எடுத்த நீங்க முடிவுகள் அல்லது உங்களுக்கு சில நிறைய துவா அல்லாஹ் கிட்ட கேட்டிருப்பீங்க.
அதுக்கான சின்ன ஒரு சந்தர்ப்பம் தருவோம் 4-5 பேருக்கு பேசுறதுக்கு. அப்படி பேசுற அவ்வளவு பேருக்கு சேர்த்து நாங்க துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு ரெடியாகி கொள்ளுங்க. சோ இந்த வகையில் இப்ப யோசிச்சு பாருங்க, நான் ஆரம்பத்துல சொன்னோம் பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்து எங்களோட நோக்கங்கள் வேற எங்கேயோ இன்ட்ரெஸ்டா இருந்தால், அல்லாஹ் ரசூலை விட நாங்க வேற விஷயங்களை நாங்க டார்கெட் பண்ணியிருந்தால் அதுல நேசம் அதிகரித்திருக்கும். நபி அவங்க சொன்னாங்க, மறுமை நாள்ல அடையாளங்கள் ஒண்ணுதான் உலக ஆசையும் மரணத்தை வெறுக்கிறதும் கூடும் மக்கள் மத்தியில. அது கூடி இருந்தா நாங்க அந்த கேட்டகரியில வந்துட்டோம். பட் மூமினாக இருந்தால் மரணத்துக்கு தயாராக இருப்பாங்க, சொர்க்க ஆசையோட இருப்பாங்க. துனியா ஆசை அவங்களுக்கு இருக்காது. அல்லாஹ்வுடைய திருப்தியையும் சொர்க்கத்தையும் பெறுவதுதான், அதற்காக முழு வாழ்க்கையுமே இபாதத்தாக மாற்றிக் கொள்வாங்க. அந்த வகையில அப்படியான ஒரு மனநிலை வந்து விட்டால் எங்களுக்கு உண்மையிலேயே நல்ல அமல்கள் யார் எது சொன்னாலும் ஆசையோட செய்வோம், தேடி தேடி செய்வோம். ஏனென்றால் 24 மணித்தியாலம் 7 நாளைக்கும் நாங்க இபாதத்திலேயே வாழ்வதற்கு நாங்க முயற்சி செய்வோம். அதுக்கு பல வழிமுறைகள் நீங்க படிச்சிருப்பீங்க. 24 மணித்தியாலத்தையும் எப்படி இபாதத்தாக மாத்தலாம், அதுக்கு சில டிப்ஸ் இருக்குது. அந்த டிப்ஸை நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களோட முழு வாழ்க்கையுமே இபாதத்தாக மாத்தலாம். 24 மணித்தியாலத்தையும் இபாதத்தாக மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாவங்கள் சொன்னாலே உடனே விடுவதற்கு ஆசை வரும். இது கூடாதா, வேணாம், அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, அதால நான் யாரை வேண்டாலும் யார் என்ன பத்தி என்ன நினைச்சாலும் பரவாயில்ல என்று நாங்க முடிவுக்கு வருவோம். அதுல ஒரு உதாரணம் தான் பாவ மன்னிப்பு. இப்ப பாவ மன்னிப்பு என்பதை பத்தி இஸ்லாம் நிறைய சொல்லி இருக்குது. இஸ்திக்ஃபார் செய்யுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க நல்லா சொல்றான். பட் நாங்க பாவ மன்னிப்பு எப்படி கேட்கிறோம், நிறைய அல்லாஹ் கிட்ட கேட்டுட்டு இருந்துட்டோம். பட் நான் மனிதர்களுக்கு செய்த பாவங்களை மனிதர்கள் கிட்ட போய் கேட்கணும், எங்க உமா அப்பா கிட்ட போய் கேட்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கணும். இப்படி நாங்க பார்த்த மாதிரி நாங்க எவ்வளவு யோசிச்சிருப்பீங்க நீங்க. அப்ப ஒரு முடிவெடுங்க, இன்றைக்கு நான் என்னுடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் எல்லாருக்கிட்டையும் நான் போயிட்டு பாவ மன்னிப்பு கேட்பேன். உங்களை பத்தி தவறா பேசியிருந்தால், மனசு நோவடிச்சிருந்தால் என்ன மன்னிச்சுக்கோங்க என்ற ஒரு வார்த்தை. அப்படி கேட்போமாக இருந்தால் எங்களோட பாவத்திலிருந்து அந்த ஃபைல் டிலீட் பண்ணப்பட்டுரும். அப்ப அதுக்கு நாங்க மறுமையில பதில் சொல்ல தேவையில்லை. அப்படி இல்லாட்டி அவ்வளவு ஃபைல்ஸை நான் தூக்கிக்கொண்டு மறுமை நாள்ல போக வேண்டி வரும். மறுமை நாள்ல ஒரு ஆள் வருவார் எப்படின்னு சொன்னால் நிறைய நன்மைகள் இருக்கும். பட் அவர் நினைப்பா நான் சொர்க்கவாதி. அல்லாஹ் கொஞ்சம் நிறுத்த சொல்லிட்டு சொல்லுவான், மக்கள் எல்லாம் நீங்க யார் யாருக்கெல்லாம் பாவம் செஞ்சீங்களோ அவங்க எல்லாம் கூப்பிட்டு சொல்லுவாங்க, நீங்க என்ன பாவம் செஞ்சிருக்கீங்க. ஒரு ஆள் வந்து சொல்லுவாரு, இவர் என்னை பத்தி பிள்ளையா பேசினாரு, பொய் சொன்னாரு, ஏமாத்தினாரு, அடிச்சாரு, இப்படி ஒவ்வொருத்தரா கம்ப்ளைண்ட் பண்ண உங்களோட நன்மைகள் எல்லாம் கொடுக்கப்படும். ஒரு கட்டத்துல நன்மைகள் எல்லாம் முடிஞ்ச பின்னால இன்னும் கியூல ஆக்கள் இருப்பாங்க. புறம் பேசியிருப்பீங்க, ஏசிருப்பீங்க, சண்டை பிடிச்சிருப்பீங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், இந்த இடத்துல இருந்து அவங்களோட பாவங்களை கலெக்ட் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு. அப்ப நன்மையோட வந்தவர் பாவங்களை சேர்த்து நரகத்துக்கு போவாரு. இவர் தான் உண்மையான நஷ்டவாளி என்று நபி அவங்க சொன்னாங்க. சோ நாங்க அடிக்கடி பாவ மன்னிப்பு கேட்கணும். இப்ப பாவ மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லி இப்ப ஷைத்தான் வந்து என்ன சொல்லுவான், இவ்வளவு காலம் செய்யாதது இப்ப எப்படி நான் செய்யறது, இந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, ஃபேமிலி என்ன நினைப்பாங்க, இப்படி பல எண்ணங்கள் வரும், தடைகள் வரும். பட் உண்மையான மூமின் என்ன செய்வாரு, எனக்கு இந்த டெம்பரரி லைஃப் எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு பெர்மனன்ட் லைஃப் தான் முக்கியம். சோ யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, கெட்ட தொடர்பா எனக்கு வேணாம், கெட்ட செயலை நான் வரமாட்டேன், நீங்க என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் வரமாட்டேன், எனக்கு அல்லாஹ் தான் முக்கியம், எனக்கு ரசூல் தான் முக்கியம், நீங்க எல்லாம் செகண்ட் எந்த அந்த மனநிலை வருமா இருந்தால் நாங்க லைஃபை என்ஜாய் பண்ணுவோம். எல்லா பாவங்களுக்கும் நாங்க பாய் சொல்லிடுவோம். எந்த கெட்ட செயல்களும் பிரைவேட் ஆகிக்கிட்டும் பப்ளிக் ஆகிக்கிட்டும் நாங்க பாவங்கள் செய்ய மாட்டோம். அப்படியான ஒரு கேரக்டராக மாறுவோம். இப்ப எங்களோட தக்குவா மீட்டர் ஸ்ட்ராங் ஆகிரும், நாங்க ஸ்ட்ராங்கான ஆக்களாக நாம் மாறுவோம். சோ அந்த வகையில அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற நிலையில நாங்க வாழ்வோம். எங்களோட குடும்பம், தொழில், வருமானம், என்டர்டெயின்மெண்ட், பவர் எல்லாமே நாங்க அல்லாஹ் ரசூலுக்கு ஏற்ற முறையில பயன்படுத்துவதற்கு நாங்க பழகிக்கொள்வோம். சோ அதற்கு சிறந்த ஒரு சீசன் தான் ரமதான் தக்குவாதாரிகளுக்கான ஒரு மாசம். தக்குவாதாரிகள் யார் என்று பார்ப்பதற்காகத்தான் நான் இந்த ரமதானுக்கு கடமையாகி இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். சோ ரமதான்ல நிறைய இபாதத்துகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் செய்யலாம், முக்கியத்துவங்கள் இருக்குது. அது சம்பந்தமா இன்ஷா அல்லாஹ் நினைக்கிறேன் ஜிடாப் அகாடமி மூலமாக ஸ்பெஷல் செஷன் ஒன்று அவங்க செய்வாங்க ரமதான் சம்பந்தமாக. நினைக்கிற புதன்கிழமை மாதிரி செய்யறதுக்கு ஏற்பாடுகள் நடக்குது. ஸோ அதுலயும் கட்டாயம் கலந்து கொண்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் கலந்து கொள்ள செய்யுங்க. அதுல பிரயோசனம் அடையலாம் இன்ஷா அல்லாஹ். ஸோ அந்த வகையில நான் உங்களுக்கு சில ஆக்டிவிட்டிஸை ரிமைண்ட் பண்றேன். முதலாவதாக நீங்க முஹாசபா சாப்டர் ஒன்று செஞ்சு கொள்ள பாருங்க, இருந்தால் அதை டெவலப் பண்ணிக்கோங்க. கேளுங்க, பாமணி எல்லாருக்கிட்டையும் நெட்வொர்க் மூலமாக ஜுஸ் அம்மோட டிரான்ஸ்லேஷனை படிக்க பாருங்க தமிழ்ல. அதோட இந்த புக் இருக்குது உலக முடிவெடு சம்பந்தமாக 20 நாளின் சிறிய பெரிய அடையாளங்கள். இது யாரு கேட்குறீங்களோ, சீரியஸானாக்கள் யாரு மெசேஜ் போட்டு கேட்குறீங்களோ அவங்களுக்கு அது அனுப்பப்படும், பிடிஎஃப் காப்பி வாசிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில அல்லாஹ் தாலா எங்களோட வாழ்க்கையில நோக்கத்தை சொல்லிக்கிறான், மமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நான் மனிதனத்தையும் ஜின்னினத்தையும் அல்லாஹ்வை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை. அதே நேரம் மமா ஹலக்துல் வாழ்வையும் மரணத்தையும் உங்களுக்கு நாங்கள் தந்திருப்பது நல்லமல்கள் செய்வது சிறந்தவர் யார் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி. ஐயுக்கும் அஹ்சனு அமலா என்று அல்லாஹ் தாலா பாவிக்கிறான் சூரா முல்க்ல 2வது வசனம். எனவே நாங்கள் எல்லாரும் என்னோட வாழ்க்கையோட நோக்கம் எப்படி இருக்கணும் என்றால் அல்லாஹ்ட கேரண்டி, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறது, அல்லாஹ்க்கு எது விருப்பமோ அதை தான் நாங்க செய்வோம் என்று நாங்க வரணும். சோ இந்த கேம்
நாங்கள் லைஃப் இஸ் அ கேம். நாங்கள் இந்த கேம்ல வந்திருக்கிறோம், பிறந்துட்டோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மரணத்துக்கு பின்னால தான் உண்மையான ரிசல்ட். அது வந்து எத்தனையோ கோடி வருஷங்கள் வாழப்போற முடிவில்லாத வாழ்க்கை. அதுக்கு தயாராக நாங்க ரெடியா. சோ அந்த வகையில எல்லாரும் ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல்லதீன காலு ரப்பனல்லாஹு சும்ம இஸ்தகாமு ஃபலா ஹஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். நிச்சயமாக இவர்கள் எங்கள் இறைவன் அல்லாவே என்று கூறி பிறகு அதிலேயே நிலைத்து நிற்கிறார்களோ அவர்களுக்கு பயமில்லை, துக்கப்படவும் மாட்டார்கள். சோ நாங்க வேற யாரும் எங்களுக்கு தேவையில்லை. நம்பர் 1 அல்லாஹ் செட்டிஸா நாங்க செட்டிஸ் இந்த அந்த மனதுக்கு வந்துட்டோம்னு சொன்னா நிச்சயமாக நாங்க வெற்றி பெற்ற கூட்டத்துல, இரு உலகத்திலையும் வெற்றி பெற்ற கூட்டத்துல நாங்க வரலாம். அந்த வகையில கடைசியாக இந்த முடிவுரைக்கு பின்னால் முடிப்பதற்கு முன்னால உங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு சான்ஸ் தரேன். இந்த நிகழ்ச்சி சம்பந்தமான ஃபீட்பேக்கோட சேர்த்து உங்களுக்கு சொல்லலாம், உங்களுக்கு எவ்வாறான மாற்றங்களை நீங்க முடிவெடுத்தீங்க. நான் இந்த நன்மைகள் செய்ய முடிவெடுத்திருக்கிறேன், இந்த பாவங்களை விட்டு வெளியே வர முடிவு செஞ்சிருக்கிறேன். அதே மாதிரி எனக்கு இந்த தேவைகள் இருக்குது, துவா இருக்குது, இந்த துவாக்களை நீ சேர்த்துக்கோங்க என்று நீங்க சொன்னா கடைசி நாங்க எல்லாம் சேர்ந்து துவா செஞ்சு முடிச்சு கொள்வோம். ஸோ இது உங்களுக்கான ஒரு சான்ஸ். யாரு ஃபர்ஸ்ட்டுக்கு? நான் முதல்ல சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ் கிட்ட அந்த சஹாபி சான்ஸ் யூஸ் பண்ண மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். எஸ், எல்லாரும் ஆமீன் சொல்லுவாங்க ஒரு துவாக்கு. எனக்கு இந்த விஷயங்கள் இருக்குது, துவா செய்யுங்க சொல்லி அப்படி இருந்தா நான் இந்த முடிவுகள் எடுத்திருக்கிறேன். யார் ரெடி? முதலாவது ஆளுக்கு தான் பவர் கூட. வலைசலாம். வாழ்க்கையோட வெற்றிக்கும் துவா செஞ்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே, இன்ஷா அல்லாஹ். அடுத்து வேற யாரு? ஏழ்மா பேசுங்க, அடுத்து போய் அடுத்த ஆள் பேசுங்க. எஸ், கடைசி வரைக்கும் ஈமானோட இருந்து கடைசி வரைக்கும் மொத்தம் துஆ செஞ்சாங்க. ஓகே, குட், ரைட். அடுத்தது பேசுங்க சகீப். இந்த கலந்துட்டது மிகவும் சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஜீட்டோ டெக்னிக்கல் இந்த கோர்ஸும் சேர்ந்ததுல ஒவ்வொரு தலைப்புலையும் சின்ன சின்ன மாற்றம் வந்துச்சு. ஆனா இந்த தலைப்பு ஒரு ஃபுல் மாற்றத்தையும் கொண்டு வந்த ஒரு தலைப்பு வந்துருச்சு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. எல்லாம் மேலும் வாழ்க்கை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அடையிறதுக்காகவும் சிறந்த ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொள்றதுக்காகவும் துஆ செஞ்சுக்கலாமா. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. நல்ல ஒரு மாற்றம் எஸ். அடுத்து கமெண்ட்ல இருக்குது, நான் மார்க்க கல்வி படிக்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை படிக்கணும், துஆ செய்யுங்க, அதுக்கு நான் என்ன செய்யணும்? கேள்வியா வந்தீங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் வேற யாரும் கேட்கணும்? எல்லாரும் சேர்ந்து கடைசியா நான் துவா கேட்போம். கேட்ட பின்னா எல்லாரும் ஆமீன் சொல்லணும் கட்டாயம். ஓகே, உங்களுக்கு சில ஸ்பெஷல் துவாக்களுக்கு உமா அப்பா சோமி இல்லாம இருப்பாங்க, உமா அப்பா சோமி இல்ல, அவனோட ஆரோக்கியத்தை துவா செய்யுங்க. இப்படி அவங்களுக்கு விருப்பமான துவா இதா இருந்தாலும் கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். சொல்லுங்க சார். பேசுறது கிளியரா? ஓகே, கேக்குது, கிளியர். நிகழ்ச்சி சுமையா அன்மியூட் பண்ணி பேசுங்க, மீட் ஆயிட்டீங்க. சார் சொல்லுங்க. துஆ செஞ்சுக்கோங்க சார். இந்த வாழ்க்கையும் சரி, அந்த நேரம் மறுமை வாழ்க்கையும் சரி, இன்ஷா அல்லாஹ் ஒரு நல்ல அடைய வேணும். அதே நேரம் இந்த வாழ்க்கையை நாங்க வெற்றிகரமான முறையில மார்க்க கல்வியும் சரி, எங்களோட தனிப்பட்ட கல்விகளையும் சரி, இன்ஷா அல்லாஹ் என்னோட இறுதி எல்லாத்துக்காகவும் நல்ல ரிசல்ட்ஸ் வரணும் துஆ கேளுங்க. அதே நேரம் சார் என்னோட தம்பி கொஞ்சம் பெறலி, அவருக்காக கொஞ்சம் துஆ செஞ்சுக்கோங்க சார். அப்புறம் ஃபேமிலியில எல்லாத்துக்காகவும் துஆ செஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே அதே நேரம் மிச்சம் இன்னைக்கு நல்ல பயன் இருந்துச்சு. இது ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்.
எஸ், நெக்ஸ்ட் யாரு பேசணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் சார். பேசலாம். இந்த நிகழ்ச்சி உண்மையிலே நல்ல பயனுள்ளதா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பிறகும் நல்ல அமல்கள் செய்கின்ற ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது. ஜிஸாக்கல்லாஹ் ஹைரா. எனது உலக வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கை வெற்றி பெறுவதற்கும் துவா செஞ்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். சலாம். சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். சொல்லுங்க. உண்மையிலே இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பா நல்லா ஆனா ஒரே ஒரு கவலை, என்னோட உம்மக்கு துவா செஞ்சுக்கோங்க. இந்த கண் பார்வை இல்ல உம்மக்கு, இப்படியான ஒரு நிலையில இருக்கிற. இன்ஷா அல்லாஹ் துவா செஞ்சுக்கோங்க என்னோட உம்மக்கு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் லேசாக்கும் இன்ஷா அல்லாஹ். சுகரும் இருக்கிற, பிரஷரும் கூடி, நீ ஹாஸ்பிட்டல்ல நிப்பாட்டி இந்த 2 நாள் இப்ப டிக்கெட் வெட்டின்னு சொல்லி கூட்டின்னு வர பைத்திக்கு நீ அவட கண்ணை செய்யலான்னு சொன்னான் டாக்டர். நரம்பு செத்துன்னு சொல்லி நீ துவா செஞ்சுக்கோங்க பார்வை வரும்னு சொல்லி. ஓகே இன்ஷா கட்டாயம் எல்லாரும் துவாக்களை சேர்த்துக்கோங்க. அவங்களோட உமாவுக்காகவும் அதில் முதல்ல கேட்ட அந்த சகோதரியில தம்பிக்காக மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் கட்டாயம் துவாக்களை எல்லாரும் சேர்த்துக்கோங்க. பூரண ஆரோக்கியத்தோட வரணும், நல்ல மாற்றங்களோட வரணும்னு சொல்லி. வேற யாருக்கும் பேசணும்? ஒரு ஆள் போட்டிங்கன்னா ஹராமாக்கின விஷயம் செய்ய மாட்டேன். ஓகே, வேற யாரும் இருக்கிறீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் சார். இஸ்லாம் சார், எங்க இம்மை வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் கட்டாயமா துவா செஞ்சுக்கோங்க சார். என் வாயில ட்ரெஜ்ஜின்னு சொல்லி ஒரு சர்ஜரி 6 முறை செஞ்சுக்கிறேன். அதுக்காக துவா செஞ்சுக்கோங்க சார் கட்டாயமா. இன்ஷா அல்லாஹ் நாங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் ஒவ்வொரு துவாவும் வந்து எனக்கு மட்டும் இல்ல, மத்த எல்லாரும் இப்ப கேட்கிற எல்லாரும் அவங்களுக்காக டக்குன்னு துவா கேளுங்க. அல்லாஹ் அவங்களோட துவா கபூலாக்கணும், லேசாக்கணும்னு சொல்லி உடனே கேளுங்க. அந்த இடத்துல எல்லாரும் யார் யாரும் துவா கேட்க சொல்றாங்களோ அந்த துவாக்களுக்கு உடனே நீங்களோட மனசால கேளுங்க. அந்த அவங்களோட விஷயங்கள் ஹைராகணும் வந்து. ஓகே, ஒரு ஆள் டைப் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட ஆன்டிக்கு கேன்சர்ல இருக்கிறாங்க, எல்லாரும் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் துவாக்களை சேர்த்துக்கோங்க. எஸ், வேறு ஓகே. சோ கடைசியாக நான் கேட்கிறேன், நீங்க ஆமீன் சொல்லிக் கொள்ளலாம். யாரெல்லாம் யாரெல்லாம் இந்த இடத்துல துவா கேட்க சொன்னாங்களோ, எந்தெந்த துவாக்களை கேட்டாங்களோ, ஆரோக்கியத்துக்காக, மார்க்க விஷயங்களுக்காக, இவ்வளவு வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்காக, மார்க்கத்துல நல்ல விஷயங்கள் செய்வதற்காக, பாவங்களை விட்டு தூரமாகுவதற்காக, அதே மாதிரி இதுல கலந்து கொண்ட இந்த கலந்து கொண்ட யார் கேட்டவங்க மாத்திரம் இல்ல, கலந்து கொண்ட அனைவருடைய குடும்பங்கள்லயும் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாயாக. அனைவருடைய வாழ்க்கையிலையும் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாயாக. அனைவருடைய இந்த இரு உலகத்திலையும் வெற்றி பெறுவதற்குரிய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தருவானாக. நன்மைகளை நாங்கள் விரும்பி ஆசையோடு நிறைய நன்மைகள் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு உதவி செய்வானாக. பாவங்களை விட்டும் எங்களை தடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய நற்காரியங்களையும் ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொண்டு வருவாயாக. எங்கள் நண்பர்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவாயாக. நாங்கள் அனைவரும் ஜன்னா, அல்லாஹ்வின் திருப்தி, அல்லாஹ்வுக்காகவே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தருவாயாக. எங்கள் அனைத்து காரியங்களையும் ஏற்படுத்துவாயாக என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஆமீன் ஆமீன். ரைட், இப்போ நாங்க முடிச்சு கொள்ளலாம். கோஆர்டினேட்டர்ஸ் முடிக்கலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஹைரா. எஸ், இவ்வளவு நேரமும் எங்களுக்காக மிக அழகான முறையிலே மிச்சமுமே நடைமுறை சாத்தியமான விஷயங்களை எங்களோட உள்ளத்தோடு தொடர்பு ஏற்படுத்துற மாதிரி, எங்களோட செயல்கள் அது செயலுரு பெறுற மாதிரி மிக அழகான முறையில் இந்த ஹெடிங்க எங்களுக்கு நடத்தி தந்த ஷேக் அல்தாப் நலிமி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் ஜிடோப் அகாடமி சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்றதுல மிச்சம் மகிழ்ச்சி அடைகிறோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் வ ஹைரல் ஜஸா ஃபித் தாரைன் உஸ்தாத். அத்தோடு
இதன் மூலம் நிறைய பிரயோசனங்கள் எங்களோட மாணவிகளுக்கு எங்களுக்கு உட்பட எங்களோட மாணவிகளுக்கு கிடைச்சது அல்ஹம்துலில்லாஹ். நாங்க இதோட உஸ்தாத் அவரோட செஷனை முடிச்சிட்டு எங்களோட சகோதரிகளுக்கான அடுத்த செஷனுக்கு போறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் உஸ்தாத். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். கட்டாயம் எல்லாரும் என்னையும் துஆக்களை சேர்த்துக்கோங்க. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.